இதை வேற ஏதாவது கோச்சிங் கிளாஸ்ல நம்ம உங்க சீனியர்ஸ் யாராவது கோச்சிங் கிளாஸ் யாராவது போயிருக்காங்களாமா? வேற யாராவது தெரிஞ்சுமா நம்ம காலேஜ்ல யாராவது சொன்னாங்களா? இல்ல சார், இங்க அவங்க இன்டர்ன் பண்றப்போ போயிட்டு இருந்தாங்க சார். இப்போ கண்டினியூ முடிச்சு போனது பின்னாடி எதுவும் தெரியல சார். சரி, ஏதோ ஒருத்தவங்க மட்டும் ஏதோ சொன்னாங்க, யாரோ 200 மேல வந்து லட்சுமி ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் நினைக்கிறேன். ஆமா, அவங்க தான் நினைக்கிறேன். பட் அது கன்ஃபார்ம் தெரியும். 200 மேல சொன்னாங்க. அவங்க ஒருத்தவங்க கன்ஃபார்ம் நினைக்கிறேன். சரியாமா? நம்ம காலேஜ்ல போறதே எவ்வளவுமா இருக்கு? இப்ப தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்கன்னு வைங்கம்மா. சரியா? தமிழண்ணா சொன்னாங்க சார் 180 மார்க். 180 கஷ்டம் இவனே வந்து 180 ரேங்க் வைஸ் கோட்டா வைஸ் உள்ள வரலாம். இதுலயும் பசங்க சில பேர் இருக்காங்க. எல்லாமே அந்த 170 180 அது மாதிரி இருக்காங்கன்னு வையன். பட் இருந்தாலும் அது நம்மளுக்கு கஷ்டம்னு வை. 180 அபவுட் 200 ஓரளவு நம்ம உள்ள வரலாம் மாதிரி இருக்குன்னு வைங்க. சரியா? மொத்தம் ஒரு 132 அந்த சீட்ஸ் தான் வைங்களேன். அதனால இருக்கு. நீங்க என்ன பண்ணுமா, அது நான் பசங்க பேசும்போது இதான் படிக்கணும் இதுதான் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பேசிட்டு இருப்போம், உங்களுக்கு தெரியும். பட் இது என்ன பண்றாங்க லைஃப் ஒன்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணுமா, நம்ம ஒரு டெடிகேஷனா உட்காந்தா மட்டும்தான் படிக்க முடியும். சரியா? உங்களுக்கு எது சொல்றேன்னா செகண்ட் என்ன பண்ணுவோமா, இப்போ நம்ம பாருங்க இந்த விசிட்டோட என்ன ஆச்சுமா, இப்போ ஒரு 1 வீக் எடுத்துட்டு போயிடுச்சு. அப்படி நம்ம 5 நாள் கிளாஸ் இல்லை. இதுமாதிரி என்ன ஆகுமா, நீங்க அப்போ என்ன இருக்கக்கூடாதுமா, உங்களுக்கு வேலை இருந்தா கூட இந்த டெய்லியும் ஒரு பார்ட் என்ன பண்ணுமா செஞ்சுட்டே வரணும். ஓகே? இதுல என்ன பண்றாங்கமா, இதுலயும் ஒரு மேக்ஸிமம் 100% நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் எனக்கு வாங்கினா எனக்கு ஹாப்பியா இருக்கும். ஓகே? எல்லாருமே அந்த பசங்க வந்தவங்க என்ன பண்றாங்கமா, நந்திதா, ஆர்த்தி, சௌமியா கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. அவங்க 200+ நினைக்கிறேன். ஆனா அவங்கள்ட்ட கொஞ்சம் இதா இருக்கு. பட் அவங்க சௌமியாவும் கிடைக்கலாம். சரியாமா? அது மூவிங் பொறுத்து தான் இருக்குன்னு வைங்களாமா. அதான் கொஞ்சம் டவுட். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா, யாராவது சொல்ற மாதிரி இருக்காமா? ஐயோ பிரேக் ஆகாமா, வேற என்னன்னு தெரியலமா. சரிங்களா? அதாம்மா நானும் சரி. வேற உங்களுக்கு ஏதாவது டிராபேக் ஏதாவது இருக்காமா கிளாஸ்ல? நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம சீனியர்ஸ். ஓகே? நீங்க என்னமா, நீங்களாவது அட்லீஸ்ட் நம்ம என்ன சொன்னாதான் நம்ம என்ன பண்றோமா, எங்க லாக் ஆகுறோம். ஓகே? இல்ல மத்த கிளாஸ் பசங்க உங்க கிளாஸ் ஏதாவது போறாங்களாமா? போறாங்களாமா? அவங்க என்னமா நடக்குது இல்ல என்ன பண்றாங்க? எனக்கு எப்படின்னா இப்ப மத்த பசங்க இப்ப அங்கேயும் இதாகணும் வைங்களாமா. வேற எதுவும் நம்ம சரி ஓகே என்னன்னு மாத்திக்கன்னு சொல்லலாம். இல்ல என்ன ஆகுது, எங்க டிராபேக்? இப்போ நம்ம காலேஜ்ல டெய்லி நடக்கிறது அப்பப்போ படிச்சுட்டு கொஞ்ச நாள் சீக்கிரம் மறந்து போயிடுது சார். நாங்க படிக்க மாட்டோம் சார். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாளா ரிவிஷன் பண்றது மறந்து போயிடுது சார். அதுதான் சார், வேற எதுவும் இல்லை சார். நீங்க நடக்கிறதுல எந்த ப்ராப்ளம்? அதான் இல்ல மேக்ஸிமம் அதான் நம்ம என்ன லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கம்மா, அந்த ஃபர்ஸ்ட் இது சொல்லும்போது அந்த பசங்க எடுத்து காரணம் என்னன்னு சொல்லி நான் அந்த காரணம் நினைக்கலாமா, என்ன எடுத்தோம் அது நேரம் அதான் சேர்த்து சொல்லிட்டு என்ன பண்ணாங்கம்மா, என்னால முடிஞ்ச வரைக்கும் ஜஸ்ட் என்ன சொல்லுவோமா, நான் ஜஸ்ட் ஒரு கீ தான் என்ன பண்ணுவோமா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வேஃப் ஈஸி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஈஸி பண்ணி தருவோம். அவ்வளவுதான் பண்ண முடியும். ஓகே? பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், உழைப்பு டெடிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுமா, நீங்க பண்ணாதான் என்ன பண்ணுமா இருக்கும், அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆக முடியும். சரிங்களா? அதனால கரெக்டா உங்க கோலை கரெக்டா பிக்ஸ் பண்ணுங்க. இதுனா இது வந்துக்கோங்க. இது கூட இல்ல எம்ஆர்பி ரொம்ப முக்கியமா. இது ஃபிட் பண்ணா பிரச்சனை இல்லை. சரியாமா? இந்த டைம்ல அடுத்த டைம் என்ன பண்ணலாம், படிச்சு வாங்கிடலாம். அது ரொம்ப பெருசா டிஸ்டர்ப் ஆகாது. பட் எம்ஆர்பிங்கிறது ஒரு கிளாஸ் வரவங்க எல்லாருமே எடுக்கணும்னா என்ன பண்ணுவோமா, அதுக்குள்ளே போட்டி ஆகும் நம்மளுக்குள்ளே. சரியாமா? இப்ப இருக்கு நீங்க ஒரு 10 பேர், உங்க சீனியர்ஸ் ஒரு 10 பேர், 20 பேர் ஆயிடுச்சு. சரியாமா? பட் 20 பேர் வாங்குறதுங்கிறது என்ன பண்றாங்கம்மா, அதுவே பெரிய டஃப். இதே மாதிரி என்ன எத்தனை காலேஜ் இருக்கு, எவ்வளவு சீனியர்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு இருப்பாங்க பாருங்கம்மா. ஓகே? அப்ப எந்த அளவுக்கு படிக்கணும் நீங்க அதை விட என்ன பண்றோமா, எனக்கு ஒரே ஒரு டிராப் எனக்கு என்ன ஒரு மூலையில ஒரு மாதிரி இருக்குன்னா மாடர்ன் நடத்தலாம் வைக்கலாமா. மாடர்ன் நடத்தாலும் கொஞ்சம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பசங்களுக்கு சரி ஒரு 100% நல்லா கொடுக்க முடியும் வைங்க. சரியாமா? கிளாஸ் எக்ஸாம் பண்ணி போகும்போது ஒரு 70 அவங்க தெரியுது அந்த நேரத்தில் ஐயோ அது கிடையாது சொல்லிட்டு அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அதுக்கு அந்த டைம்ல ஏதாவது பார்ப்போமா. சரியா? ஏன்னா சீக்கிரம் முடிச்சிடும் நினைக்கிறேன். இன்னும் 3 புக் தான். அதனால கொஞ்சம் மாடர்ன் ரிவைஸ் பண்ணலாம். சரியா? உங்களுக்கு அதே இன்னொரு டைம் என்ன பண்ணுவோம், ஜூனியர்ஸ் வந்தாலும் ஒன் டைம் ஒரு ரீகால் ஆகும். உங்களுக்கு சீனியர்ஸ் பண்ணணுமா அவங்க வந்தாங்கன்னா சரி இங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க நான் பண்றது கொஞ்சம் இங்க நிறைய ரீசன் இருக்குவீங்களாமா, ஏதாவது அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் நம்ம காலேஜ்ல பசங்க வந்தாங்கன்னா வேணா என்ன பண்ணுவோமா, ஒரு 8 ரீகால் போகும், மாடர்ன் போயிட்டு இருக்கணும் இங்க. சரியா? இல்ல வேற ஏதாவது டாபிக் தான் சொல்லுங்கம்மா. ஓகே? சொன்னதை என்ன பண்ண முடியுமா, நம்ம மாத்திக்க முடியும், மாத்திக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? பாருங்க. பட் கிடைச்சிருந்தா என்ன பண்ணுவோம், நேற்று ஃபுல்லா கொஞ்சம் டிஸ்டர்ப் தானுமா. ஓகே? அதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வைங்களேன். சரி எல்லாம் உள்ள ஃபுல்லா ஒரு இன்னொரு 2 பேர் வந்தா கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கும். ஓகே? சரி பாப்போமா. 50% மாதிரி தான் இருக்கு. பட் படிங்கம்மா. ஓகே? சரி அப்போ போலாமா? வேற ஓகே ஃபுல்லா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன போலாமா, யாராவது எங்க காலேஜ் போயிடும் அப்புறம் போயிட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் நம்ம ஏன்னா ஃபுல்லா என்ன சொல்லுவோமா, ஒண்ணு நீங்க சக்சஸ் ஆனா என்ன பண்ணலாமா, அது நம்ம சொல்லிக்கலாம். பட் ஃபெயிலியர் ஆகும் என்னமா ஆகுது சின்னத்துல நம்ம கொஞ்சம் ஹர்ட் ஆகுதுன்னு வைங்களாமா.
ஓகே சக்சஸ் ஆகி நான் ஒன்றும் ஜாலியாக நான் பேசுறதுக்கு கூட அப்படியே போயிட்டு இருக்கணும் வைங்கம்மா. சரி பசங்க படிச்சாங்கன்ட்டு இல்லை நம்ம எங்கேயா லாக் ஆகிறோமா எங்கேயா சொல்ல நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாதுமா. ஓகே நீங்க உங்களோட ப்ராப்ளம் எதுவும் இல்ல சார். அவங்க அப்படிதான் சார் இருக்கு. அதனால நீங்க இருக்கும் இருந்தாலும் என்ன ஆகுமா நமக்கு சரி எங்க இருக்கும் ஏதாவது கிளாஸ் எனக்கு அந்த உங்களுக்காக கொஞ்சம் ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி வச்சேன் சரியாமா. உங்களுக்கு என்ன ஆச்சுமா அதுவும் மிஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. அதெல்லாம் கொஞ்சம் நானும் மாற்றி தான் இருக்கேன். பாப்போம்மா பார்த்து நீங்க என்ன பண்ணுங்கம்மா படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி என்ன பண்ணுங்கம்மா டெஸ்ட் எழுதி பாருங்க. உங்க நீங்களே என்ன பண்ணுங்கம்மா அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த புக்ல எப்படி இருக்கும் இந்த புக்ல என்ன பண்ணுங்கம்மா கிளியர் ஆகிங்க. இந்த புக்கை தாண்டி என்ன பண்ணுங்கம்மா வர்றது உங்களுக்கு தேவையில்லை. அது என்ன பண்ணுவோம் அந்த கொஸ்டின்ஸே வேணும்னா என்ன பண்ணாமா மீதி வந்து நீங்க ஸ்டாண்டர்டா அதை அடிச்சு வந்தாலே போதும். ஓகே அது நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ரெடி பார்க்கலாம். அது இப்போ எக்ஸாம் வந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுமா அதுக்கு நீங்க ரெடி ஆக வேண்டியது இன்னில இருந்து சரியா. இது வரைக்கும் இந்த விசிட் போயாச்சு. மேக்ஸிமம் அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க சரியா. சரி போலாமா மறுபடியும் போலாமா எடுத்துக்கோங்க. சூழ் எடுத்துக்கோங்க. சூழ் புக்குமா ஓகே சார். எப்போ மாதிரி சைடில் போயிட்டு இருந்துச்சுலமா எஸ் சார். சரி அது வேற அது கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கோம். நீங்க எஃப்எம் மாடர்ன் புக் என்ன புக்குமா ஃபாலோ பண்றீங்க வச்சிருக்கீங்களாமா? நாராயண ரெட்டி புக் வச்சிருந்தோம் சார். அதான் நீங்க வச்சிருந்தீங்க இல்லம்மா. சரி பாப்போம் என்ன ஃபாலோ பண்ணும். சரிம்மா அது மாடர்ன் போய் பாத்துருவாங்கம்மா சரியா. நடத்துறத பாத்துருவாங்க. ஓகே சார். வேற அனாட்டமி இது என்ன பண்றது என்ன ஐடியா ஃபாலோ பண்றது நம்ம 10 பேர் என்ன பண்ணலாமா நம்ம சில க்ளூஸ் போட்டு நம்ம என்ன பண்றோமா ஒரு ஃபார்முலா சொல்லி ஒரு அனாட்டமிக் என்ன பண்றோம் இந்த மசில்ஸ்லாம் எப்படி இதோடைய கன்டினியூஷன் இந்த நர்வ் இந்த வெயின் அப்படி சொல்லி என்ன பண்றோமா அதே மாதிரி நம்ம க்ளூஸ் ஏதாவது போடலாமா அதுக்கு ஏதாவது ஃபார்முலாஸ் போடலாமா சொல்லி யோசிக்கிறோம். சரி அது தனியாக பிரிச்சு அப்படி கொடுக்கலாமா சரிங்களா. முடிச்சு தமிழை முடிச்சிடலாம். மகளிர் சூழ் பாலவாடம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அது மாதிரி தான் போய் ஆகணும் சரிங்களா. சரி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கூபகம்மா கூபத்தை பத்தி தெரிஞ்சு என்ன பண்ணுமா முதல்ல நம்மளுக்கு அனாட்டமி தெரிஞ்சிடும். அந்த அனாட்டமி என்ன சொல்றாங்க அங்காடி பத விட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அடுத்து செகண்ட் பேரை வாங்கம்மா. கூபகத்தை இருமுறைகளில் அறியலாம். நம்ம இது என்னன்னா என்ன பண்றோம் நம்ம ஈஸியா கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிடலாமா நம்ம கொஸ்டின் எங்க கேட்கறாங்க நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஆனா என்ன நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்காது அப்படின்னுமா சில இதுல கேட்பாங்க அப்படி சொல்லி அதனால என்ன பண்றோம் அதனால நம்ம மேக்ஸிமம் கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி தான் போறோம். ஓகே சில இதுல அது மேக்ஸிமம் கேட்கறதே இல்லை. ரொம்ப இதெல்லாம் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இந்த மிடிலாம் இந்த 5 சாப்டருக்குள்ள எம்ஆர்பில ஒரே ஒரு கொஸ்டின் வந்துச்சு நினைக்கிறேன் சரியாமா. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இது உள்ளே வர மாட்டாங்க பின்னாடி போயிடுறாங்க சரியா. மகளிர்ல போயிடுறாங்க அப்படிதான் போயிடுறாங்க. நம்ம வேற வழியில என்ன பண்ணுமா இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிக்க வேண்டியதான். திடீர்னு கேட்டா என்ன பண்றதுமா கூபகத்தை இருமுறையில் அறியலாம். அதை நோட் பண்ணிக்கோமா. ஓகே சார். கூபகம் 2 டைப்ஸ்ல என்ன சொல்றாங்கம்மா ஒண்ணு ஆமாமா அதுல போனி பெல்விஸ் ஆமா என்பு கூபகம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கம்மா இதுல உங்களுக்கு மாடர்ன் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுமா நம்மளுக்கு திடீர்னு கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தா மாடர்ன் கொடுக்க மாட்டாங்க. சில நீங்க அது முன்னாடி இருக்கும் ஓகேமா பிஜில. பட் எம்ஆர்பில உங்களுக்கு ரெண்டுமே கொஸ்டின்ஸ் தான் சேர்ந்து பிளான் பண்ணி தான் வரும். பட் என்ன பண்றாங்க பிஜில நீங்க தமிழ் சில அனாட்டமிலாம் போனா என்ன பண்ணுமா இப்போ இங்கிலீஷ்ல கொடுத்தாதான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியா இருக்கும் ஓகேமா. இல்லைன்னா அந்த மசில்ஸ் பேர் கூட நமக்கு தெரியாது. அதனால அது நிறைய ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க அனாட்டமினா நீங்க மாடர்ன் போய்க்கோங்க சரியா. என்பு கூபகம் இன்னொன்னு என்ன பண்றாங்கம்மா சூழ் கூபகம்னு சொல்றாங்க. என்பு கூபகம் என்னமா அர்த்தம் என்புனா போன் மட்டும் அப்படிதானம்மா. என்பு கூபகம் என்ன பண்றாங்கம்மா அதுல என்ன பண்றாங்கம்மா அதுல வர்ற பந்தங்கள் பேசிகள் திசிகள் இதெல்லாம் எதுவுமே இல்லாம லிகமெண்ட்ஸ் என்ன பண்றாங்கம்மா மசில்ஸ் எதுவுமே இல்லாம என்ன பண்றாங்க ஒன்லி போனை மட்டும் பிடிக்குது. அது என்பு கூபகம். சூழ் கூபகம் என்னமா அர்த்தம் இது மனித உடல் அமைப்போட என்ன பண்றாங்க மொத்தமா சேர்த்து உடம்புல இருக்கிற எல்லா எலும்போட சேர்த்து இந்த என்ன பண்றாங்கம்மா இந்த ஒரு எலும்பை சேர்த்து படிக்கிறது அது சூழ் கூபகம்னு சொல்றாங்க. ஓகே இதுல இப்ப எங்க கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னா கூபகத்தில் இது முக்கியமானதும் சிறப்பானதுமாகும் அப்படின்னு இருக்கலாமா கீழே இருக்கு பாருங்க என்பு கூபகம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி டக்குன்னு என்ன எடுக்குமா முக்கியமானது சிறப்பானது நீங்க எதுக்கு போயிடுவீங்க தெரியுமா ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. பட் ஸ்பெஷல் என்னமா அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வந்து பார்த்தா இவங்க அந்த கூபகத்தை தான் சொல்றாங்க. ஓகே பட் அது என்பு கூபகம் என்ன பண்றாங்கம்மா என்பு கூபகம் சூழ் கூபகம் என்ன பண்றாங்கம்மா அப்படி ஒரு பேர் வைக்கிறாங்க மெய்யா பொய்யா அப்படி சொல்லி என்ன பண்றாங்க அப்படி போயிடுறாங்க. ஓகே இதை நோட் பண்ணிக்கோங்க. கூபகத்தில் முக்கியமான சிறப்பானது இது ஓகே. அது என்ன பண்றாங்கம்மா மனித உடலமைப்போடு சேர்த்து அறியப்படும் கூபகம்னா அது சூழ் கூபகம் சரியாமா. இது ரெண்டுமே ஈஸியா கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ போனி பெல்விஸ் அப்படி சொல்றாங்க. போனி பெல்விஸ்னா என்னமா இருக்கும் கண்டிப்பா பெல்விக் போன்ஸ் பெல்விக் போன் ரெண்டு பெல்விக் போன் இருக்கும். அப்புறம் அதுக்கு பின்னாடி என்னமா இருக்கும் பின்னாடிமா சேக்கரமும் காக்கிக்ஸும் இருக்கும் அப்படிதானமா. ஆமாமா ஓகே அதான் பீடிகையோடு கூடிய புச்சென்மன் சொல்றாங்களாமா அதாவது ஓகே இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கம்மா இது ரெண்டுமே இதெல்லாம் சேர்ந்ததுதான் போனி பெல்விஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம்
இதோடைய பணிகள் நம்ம அது கூபரோட யூஸ் அது என்னமா வேலை செய்யும் என்ன பண்றாங்கம்மா அந்த மணிப்புலேஷன் என்ன பண்றாங்க ஆமா சாஃப்ட்வேர்கள் எல்லாம் அது உள்ளதான் இருக்குன்னு வச்சுக்கோமா கருப்பை சினைப்பை சினைப்பை என்ன பண்றாங்கம்மா அது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதே மாதிரி என்ன பண்றாங்கம்மா மகப்பேறு காலத்து மகவு என்ன பண்றாங்கம்மா இந்த கூப என்னும் மனிதன் நுழைந்தா அது வழியா தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதெல்லாம் தெரிஞ்சாதான் அது ரொம்ப முக்கியம் கூபக பொருத்துகள் அது நோட் பண்ணிக்கோமா பொருத்துகள் எத்தனை 4 மேட்ச் த பாலிங் எப்போ என்னமா மேட்ச் த பாலிங் எத்தனை ஆப்ஷன்மா இருக்கும் 4 சார் பொருத்துகளுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும் 4ன்னு வச்சுக்கோங்க சரியா ஓகே சார் வலது பீடிகை பாலியை பொறுத்து இடது பீடிகை பாலியை பொறுத்து மேகன சிங்கை பொறுத்து பீடிகை பிச்சை பொறுத்து இதெல்லாம் பண்ண என்ன பண்றாங்கம்மா வலது பீடிகை பாலிகை என்ன பண்றாங்கம்மா அந்த பாலியின் மூலம் வந்து ஃபிக்ஸ் பண்ணால வர்றது இடது பீடிகை அது மாதிரி மேகனம் அடிச்சிங்க என்ன பண்றாங்கம்மா அந்த ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிறதுனால வர்றது பீடிகை பூச்சியும் சேர்றதுனால வர்றது இதான் சொல்லியிருப்பாங்க ஓகே அது கீழே இருக்கிறதுல இதுல பீடிகை பாலிகை பொறுத்து என்ன பண்றாங்கம்மா ரைட் அண்ட் லெஃப்ட்ல இருக்கிற 2 ஹிப்போன்ஸோட ஜாயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா அவ்வளவுதான் ஓகே அதே மாதிரி மேகன என்பவங்க என்ன பண்றாங்கம்மா பிபி கொண்டு 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிறதுனால மேகன அணுசங்கி பொறுத்து உண்டாகிறது லாஸ்ட் என்ன பண்றாங்கம்மா பீடியோட அதை எப்படி ஜாயிண்ட் ஆக சொல்றாங்க அதை கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது எனக்கு கேட்ட என்ன மேடம் அதுல பேர்லயே வந்துரும் சரியாமா அந்த கூட ஆப்ஷன் என்ன பண்றாங்கம்மா அதுலயே வந்துரும் நான் ஜஸ்ட் பாத்துக்கோங்க அதே மாதிரி பூவக விசிகள் இருக்கு பாத்தீங்களாமா அதை நோட் பண்ணிக்கோங்க விசிகள் என்ன அர்த்தம் லிகமெண்ட்ஸ் சார் ஓகே இதே தொடுவகைகள் என்ன அர்த்தம் என்ன சார் தொடுவைகள் கருப்பை தொடுவைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தொடுவைகள்னா ரிலேஷன்ஸ்மா சரியா நம்ம ரிலேஷன்ஸ் படிச்சிருப்போம் நம்ம மாடல்ல அது வரும் ஓகே கருப்பின் தொடுவைகளும் 4 தான் கூபக விசிகளும் 4 தான் அதே கருப்பை விசிகள் எத்தனைமா 6 சரியா 6 ஓகே இங்க இதோட லிங்க் பண்ணிக்கோங்க சரியா கூபக விசிகள்னு கேட்டா 4 பொருத்துகளும் 4 தான் அதே கருப்பை விசிகள்னா 6 அதே கருப்பை தொடுவைகள்னா 4 கருப்பை விசிகள் வந்தா மட்டும் தான் 6 அப்படி மட்டும் வச்சுக்கோங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க சரியாமா இங்கே எழுதிக்கோங்க பூபகம்னா உங்களுக்கு தெரியும் போனிபலிஸ் கருப்பைனா தெரியும் அப்படிதான் நம்ம யூட்ரஸ்ல வருது அதனால என்ன பண்றாங்க இதுல லாக் ஆகிக்காதீங்க அதுக்கு நம்ம பேர் வச்சிருப்போம் கோபம் சொல்லுவேன் சரியாமா சினைப்பைக்கு என்ன பேரு கருப்பைக்கு என்ன பேரு என்ன பண்ணுவோமா அது சில இடத்துல நம்ம என்ன பண்ணுவோமா அதுக்கு சில ஃபார்முலாஸ் வச்சு படி பண்ணுவாங்க ஓகே இதுல என்ன பண்றாங்கம்மா 4 வகையான விசிகள் இருக்குன்னு சொல்றாங்க என்னென்ன விஷயமா அது மேகன இடை விசி பிடிகை பாலிகை விசி பிடிகை புச்சை விசி பிடிகாசன விசி அப்படின்னு சொல்றாங்க சரியா வழக்கம் போல அது என்னோட ஏரியால இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க மசில்ஸ் பேர் வச்சிருக்கோம் அது அவ்வளவுதான் வைக்கலாமா இயல்பாக என்ன பண்றாங்கம்மா பொதுவா வந்து பாத்தா பெல்விக் ரீஜன் என்ன பண்றோமா மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவால தான் இருக்கும் நம்ம என்ன மூவ்மெண்ட் பண்ணா அதுக்கு மாதிரி தான் இருக்கும் அது என்ன பண்றாங்கம்மா சூழ்காலத்துல என்ன பண்றாங்க குழந்தை வெளியே வரணும்மா அதனால என்ன பண்றாங்கம்மா மூவ்மெண்ட்ஸ் எப்படிமா இருக்கும் அது கூப்பிடுறதோட ரொம்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் இது தெரிஞ்சதா அப்படிதானம்மா இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் கூபக விசிகள் அந்த என்ன பண்றாங்கம்மா அந்த லிகமெண்ட்ஸ் தான் அந்த லிகமெண்ட்ஸ் என்ன ஆகுமா ரொம்ப சாஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஓகே கருவுட்ட காலேஜஸ் இருக்கும் 4 மில்லா சிறுமன் சைடுல லிமாட்டோ என்ன பண்றாங்க ஒன்று கூபக விசி அந்த சேஞ்சஸ் எப்படி நடக்குது என்ன பண்றாங்க வழக்கம் போல ஹார்மோன் சேஞ்சஸ் தான் சரியா அதை நோட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணாங்க எப்ப சேஞ்சஸ் நடக்க சொல்லி என்ன பண்ணாங்கம்மா வீடியோ இதெல்லாம் வச்சு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் தேவையில்ல ஜஸ்ட் ரீட் விட்டு அது லாஸ்ட்ல இருக்கு பாத்தீங்கன்னா பேஜ் எந்த பேஜ் நம்பர் இருக்கும் புக்ல இது 14 சார் 14 சார் ஐயோ 14 அப்ப புது புக் போல இருக்குமா என்ன பண்ணுன்னு தெரியலையே சரி எதுன்னு சொல்லுங்க சார் நாங்க பேஜ் சரி ஓகே என்ன பண்ண அந்த பேஜுக்கு என்ன அந்த மேகன விசி அந்த இடை விசி அதுக்கு அடுத்த பேரால லாஸ்ட்ல இதுமா சரியா சூழ் காலத்தில் பீடிகை என்ன பண்றாங்கம்மா பீடிகை என்ன அர்த்தம் சாக்ரம் சார் சாக்ரம் மூணு எப்படி மூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சரியா எம்பி எம்பி நோட் பண்ணிக்கோங்க சரியா சாக்ரம் பீடிகை நீங்க மேக்ஸிமம் தமிழ்ல வச்சு என்ன பண்ணுங்கம்மா அப்படி வச்சுதான் வரணும் ஓகே பீடிகை என்ன பண்றாங்கம்மா பீடிகை வந்து பாத்தா எம்பி பிடி வந்து பாத்தா என்ன பண்றோமா எம்பி பிடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோமா சரியா மூவ்மெண்ட் சொன்னா முன்புறமாவும் பின்புறமாவும் இருக்குன்னு சொல்றாங்க ஓகே அதே புச்சை என்பது காக்கிக்ஸ் எப்படிமா இருக்கும் அந்த மூவ்மெண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்றாங்கம்மா நார்மல் பார்த்தாலே தெரிஞ்சிடும் சரியாமா இந்த மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நமக்கு நார்மல் கான்செப்ட் அப்படி தெரிஞ்சிடும் இருந்தாலும் என்ன பண்ணுமா படிச்சுக்கோமா சரியா காக்கிக்ஸ் என்ன பண்றாங்கம்மா புச்சை என்பது வந்து பாத்தீங்கன்னா பிபி அப்படின்னு வச்சுக்கோமா பின்புறம் ஓகே சார் அவ்வளவுதான் அதுல அதிகபட்சம் கேட்க முடியும் இது மாதிரி என்ன பண்ண மூவ்மெண்ட் ஆகுது நம்ம அம்மாவுக்கு வலி முதுகு வலி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஓகே சார் இது வரைக்கும் ஒன்றும் பெருசா கொஸ்டின்ஸ் கேட்க முடியாதுமா சும்மா தான் சொல்லியிருக்கோம் ஓகே அதுக்கப்புறம் கூபகத்தின் வகைகள் போறோம் இது என்ன பண்றாங்கம்மா இது என்ன பண்றாங்கம்மா இது அது என்ன பண்றோமா அது எந்த கூபகம் அது சூழ் கூபகம் என்ன பண்றாங்கம்மா ஓவராலா சரியாமா இப்ப என்ன பண்றாங்க அந்த கூபகத்துக்குள்ளே என்ன பண்றாங்கம்மா அது என்னென்ன டைப்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கம்மா ஒரு 4 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்
இதுல தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? கைனகாய்டு இருக்காமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஒன் கைனகாய்டு, செகண்ட் ஒன்மா ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டு. ஓகே. தேர்ட் ஒன்மா ஆந்த்ரோபாய்டு. ஆந்த்ரோபாய்டு. லாஸ்ட் ஒன்மா பிளாட்டிபுலர். ஓகே சரி. இதுக்கு என்னன்னா வழக்கமா என்ன பண்ணுவாங்க, இது என்ன எப்படிமா இருக்கும்னா இந்த கூபகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஷேப்ல இருக்கும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூபத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகமாக நடக்குமா நடக்காதா, வாய்ப்பு குறைவா இல்ல சர்ஜரி பண்ணுமா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேற்பந்தி என்ன ஷேப்ல இருக்கும் தெரியுமா, மேகன ரேகை எப்படி எந்த டிகிரில இருக்கும், இப்படி சொல்லி கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க மாத்தி மாத்தி கேட்பாங்க. ஓகே அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம இது எல்லாத்துக்குமே இதுக்கு பேசிக்கா கைனகாய்டு என்ன அர்த்தம், ஒரு கைனிக் டாக்டர் அப்படி வச்சுக்கலாம், இல்ல கைராசியான கைனிக் டாக்டர் வச்சுக்கலாமா, கைராசியான டாக்டர் அப்படி வச்சுக்கலாமா, கைராசியான டாக்டர், கைராசியான கைனிக் டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது கேட்டிங் நான் வழக்கமான பேர் வச்சு போனோமா கன்ஃபியூஸ் ஆகுது, அதுக்கு வச்சுக்கோங்க. சரியா? கைராசியான கைனிக் டாக்டர். ஆண்ட்ராய்டு இருக்காமா, ஆண்ட்ராய்டுனா ஆண்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜென்ஸ் வச்சுக்கோங்க. சரியா? ஆண்கள். ஆண்ட்ரோபாய்டு இருக்காமா, அதுக்கு பாய் நம்ம தூங்கணுமா அந்த பாயை வச்சுக்கோங்க. ஆண்ட்ரோபாய்டு. பிளாட்டிபெல்லைடு இருக்கலாமா, இதுக்கு பாட்டின்னு வச்சுக்கோமா. இந்த 4 கான்செப்ட் முக்கியம். அதாவது நம்ம என்ன இது ஃபார்மா ஹெட்டிங்ஸ் இது. ஓகே ஓகே சார். இது எதுக்குன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் ஓகே, சில பாயிண்ட்ஸ் என்ன பண்றாமா கொலைப்படி என்ன பண்றோம் நம்ம இப்படி வச்சிட்டோம். ஓகே அது என்ன பண்றாங்க கைனகாய்டு பெல்ஸ்ங்கிறது என்னமா, அது பொதுவா இயல்பா என்ன பண்றாங்கமா பெண்களுக்கு உள்ள குபகம் இதுதான், அப்படி ஆட்டோமேட்டிக்கா எழுதலாம். அதனாலதான் பேர் என்ன வச்சிருக்காங்கமா, பேரு கைனகாய்டு பெல்ஸ். பொதுவா வந்து பார்த்தா இயல்பாவே பெண்களுக்கு உள்ள காமனா இருக்கிறது இது அப்படி சொல்றாங்க. தெரியுமா? அதுக்கப்புறம் இதோட மேற்பந்தை என்ன பண்றாங்க, இது கைராசியான டாக்டர் நம்ம சொல்லிருக்கோம். ஓகே அவர் மேற்பந்தை என்ன பண்றாமா, வீட்டுக்கு மேற்பந்தை எப்படி போறாருமா இவரு கைராசியான டாக்டர், வட்டம் சாரி நான் நீர் வட்டமா போட்டேன். ஓகே மேல் பந்தம்னு வச்சுக்கோமா, வீட்டுக்கு மேல என்ன பண்றாரு பந்தல் வந்து பாத்தீங்கன்னா வட்டமா போறாரு அப்படி வச்சுக்கோமா. சரியா? ஓகே கூபகாரியின் குறுக்கு விட்டம் வந்து பாத்தீங்கன்னா அகலமாகவும், கூபக மையம் என்ன பண்றாமா வீட்டோட குறுக்கு சோறு என்ன பண்றாமா, குறுக்கு சோறு வந்து என்ன பண்றாருமா அகலமா வச்சுட்டாரு அப்படின்னு வச்சுக்கோமா. கைனிக் என்ன பண்றாரு, வீட்டுக்கு வச்சு குறுக்களை வச்ச சோறு என்ன பண்றாமா அகலமாவும் என்ன பண்றாருமா மையப்பகுதிக்கு, ஏன்னா எதுக்கோட மையப்பகுதி அறியுமா, கூபகம் மையப்பகுதிக்கு அருகில் வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே இது ஒரு வட்டம்னே வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கைராசியம் டாக்டர்னாலே வட்டம் தான். சரியா? அதுக்கப்புறமா அவர் கைரேகை எப்படிமா இருக்கு, 90 டிகிரி ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோமா. கைரேகை 90 டிகிரி ஆங்கிள், அவர் கைரேகை 90 டிகிரி ஆங்கிள் இருக்கு, வட்டமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? கைரே மேகன ரேகை இருக்கலாமா, அதுக்காக சொல்றோம். ஓகே சார். இது உள்ள இருக்கிறதுலாம் கொஞ்சம் காமன் தான், பட் பொதுவா இயல்பா உள்ள கூபகம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்பாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் இருக்கு பாருங்கம்மா அந்த மேகன ரேகைன்னு சொல்லுவோம், அது கேட்பாங்க. சரியாமா? அவர் என்ன பண்றாருமா கைனி வந்து 90 டிகிரில கைரேகை வந்து 90 டிகிரில இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே இந்த மகளிருக்கு என்ன பண்ணாங்க, இது பொதுவா என்ன பண்ணுவாங்க இயல்பா உள்ள கூபகம் தானமா, அதனால என்ன பண்ணுவாங்க இது நடந்தா என்ன பண்ணுவாங்க டெலிவரி எப்படிமா இருக்கும், நார்மல் டெலிவரியா நடக்கும். சரியாமா? சுகமகப்பேறு ஏற்படும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கைனகாய்டு பெல்விஸ் இருக்கிறவங்களுக்கு சுகமகப்பேறு அது எப்படிமா ஃபார்மோட லிங்க் பண்ணிக்கலாம், கைராசியான டாக்டர் போனா சுகமகப்பேறு ஏற்படும் சொல்லுவாங்களாமா, அப்படி வச்சுக்கோங்க. சரியா? சும்மா ஒரு ஃபார்முலாக்காக. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டு நம்ம ஆண்கள் நம்ம சொன்னோம். சரியா? ஆண்கள் என்ன பண்ணுவாங்கம்மா அன்புக்கு என்ன பண்றாங்கம்மா, அவங்களோட இதயம் என்ன பண்றாங்கம்மா, ஆண்களோட இதயம் ஆழமா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமா. அப்படி தான் இருப்பாங்க, எதை சொல்ல மாட்டாங்க அப்படி வச்சுக்கலாமா. இங்க நம்ம அப்படி வச்சுக்கிறோம். இங்க சொல்ற நம்ம கைனிக்ல பாக்குற சரி நம்ம ஓஜில பாக்குற என்ன பண்ணாங்கம்மா, அவங்க ஆண்கள் ரொம்ப இதயத்தை என்ன பண்றாங்கம்மா, இதயத்தை ரொம்ப ஆழமா என்ன பண்ணுவாங்க, எதுவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க, இதயத்தை ஆழமா வச்சிருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கம்மா, அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ண தான் செய்யணும், அறுவை மருத்துவம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே புரியுதா ஃபார்முலா, ஆண்களோட இதயம் ஆழமா இருக்கும் அதனால அறுவை செய், இதான் ஃபார்முலா. இது ஏன் ஆண்கள் வச்சுன்னா ஏமா சொல்லியிருக்கோம், இதுல ஒரு பெல்விஸ் எப்படிமா இருக்கும், ஆண் கூபகத்தை ஒத்துள்ளது அப்படின்ட்டு இருக்காமா, இருக்கா ஃபார்முலா எழுதுறீங்களாமா, எழுதுமா எழுதி முடிச்சு சொல்லுங்க. ஆண்களோட இதயம் ஆழமா இருக்கும், ஆழமா இருக்கிறது என்ன பண்ணுவாங்க அறுவை செய்யன்னு சொல்றாங்க. ஓகே இதான் ஃபார்முலா. இது மொத்தமா சேர்ந்து என்ன பண்றாமா, மொத்தமா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாயிண்ட் தான், மேக்ஸிமம் இதே கேட்டுருவாங்க, பட் தான் லைன் பண்ணி ஓரளவு போய் போவோமா. சரியா? இதனோட அளவு அமைப்பு என்ன பண்ணுவோம், ஆண் கூபத்தை ஒருத்தருக்கு இந்த கூபர் என்ன பண்ணுவோம் மேற்கந்து என்ன ஷேப்ல இருக்கும்னா இதே வடிவம், அதுக்கு என்ன பண்ணுவோம் இதயம் சொல்லியிருப்போம். சரியாமா? இதை வச்சு இதெல்லாம் இதே வடிவம் எப்படிமா இதே ஷேப்ல இருக்காது, முக்கோணமா இருந்தாலும் எப்படிமா இருக்கும் பாக்குறதுக்கு, முக்கோணமா இருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்படிதாமா? அதான் சொல்றாங்க. ஓகே அதை வச்சுக்கோங்க. இது முக்கியமான கொஸ்டின். நீண்ட குறுக்கு விட்டம் பீடிகையின் நுனி வரை தொட்டு இருக்கும். என்ன பண்றாங்கம்மா இவர் என்ன பண்றாங்கம்மா குறுக்கு விட்டம் என்ன பண்றாங்க, வீட்டு குறுக்கு நீளமா என்ன பண்றாங்க குறுக்கு சுவர் கட்டி இருக்காங்க. சரி அப்படி வச்சுக்கோங்க.
இவங்களுக்கு கை ரேகை எப்படிமா இருக்கும்? கை ரேகை குறுகி இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. கை ரேகை குறுகி இருக்கும், அதே மாதிரிமா. ஆண்கள் என்ன பண்றாங்கம்மா, இந்த என்ன பண்றாங்க, ஆணோட இதயத்தை ஆழமா இருக்கிறது அறுவை செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஆழம்னா ஓகே. என்ன பண்றாங்க, அறுவை செஞ்சு என்ன பண்றாங்க, புனல்லாம் வைக்கிறாங்க. புனல்னு வச்சுக்கோமா. புனல்னால என்ன ஷேப்ல வந்துருமா, புனல் பாக்குறதுக்கும் ஹார்ட் ஷேப் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னுமா. கொஞ்சம் லென்த்தா பார்த்தா புனல் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோமா. சரியா, அந்த புனல் நோட் பண்ணிக்கோங்க. புனல் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களாமா. முன்பின் விட்டம் குறுகி, குறுக்கி விட்டம் குறைவாக இருந்த கூபரியின் தோற்றம் புனல் போல இருக்குன்னு சொல்றாங்களாமா. அந்த புனல் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இங்க என்ன பண்றாங்கம்மா, சுகமாக பேர் நடப்பது கடினம், அந்த கடினத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பாக்குறது என்ன இருக்குமா, மேல் பெல்விஸ் மாதிரி தான் இருக்கு, அதனால என்ன பண்றாங்க இதுல கடினம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஆழ குறுக்கு தடை, அதனால என்ன பண்றாங்கம்மா, ஆழமா இருக்கும் அறுவை செய்யும் சொல்லியிருப்போம். இது என்ன பண்றாங்கம்மா, இது ஆசமனுடைய சிக்கி கூட என்ன பண்றாங்கம்மா, ஆழ குறுக்கு தடை என்ன பண்றாங்கம்மா, இந்த ஒரு அரெஸ்ட் கண்டிப்பா என்ன பண்றாங்கம்மா, ஒரு போய் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அதனால இந்த மகப்பெட்டு மூலம் என்ன பண்ணுவாங்கம்மா, இந்த டெலிவரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்த்தா ஒரே பையனை சொல்லிட்டோம். சரியா, அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க, மத்த சும்மா ஜஸ்ட் படிச்சு பாருங்க. சரியா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆந்திரப்பாயிடுமா, பாய். சரியாமா, பாய் தான் ஃபார்முலா. முன்பின் விட்டம் என்ன பண்றாங்கன்னா, பாய் வீட்டுல பாய் போட்டு தூங்கலாமா, பாய் போட்டு தூங்க என்ன பண்றாங்க, முன்பின் விட்டம் எப்படிமா இருக்கும், அதோட முன்பின் விட்டம் குறுக்கு விட்டப்ப என்ன பண்றாங்க, நீளமா இருக்கு. அப்படி வச்சுக்கோங்க. முன்பின் விட்டம் குறுக்கு விட்டத்தை விட என்ன பண்றாங்கம்மா, அந்த முன்பின் விட்டம் அதிகமா இருக்கு, அதோட பாய வச்சுக்கோமா. சரியா, இதுலயும் மேக ரேகை எப்படிமா இருக்கு, இதுலயும் ரேகை குறிகளா தான் இருக்கு, அது தேவையில்ல. இவங்க கூபத்துடைய மகளிருக்கு மேற்பந்தின் முன்பின் விட்டம் அதிகமா இருப்பதால் சுகமைப்பு நடக்க வாய்ப்பு உள்ளது. என்ன பண்றாங்கம்மா, நம்ம பாயில டெலிவரி பார்த்தா என்ன பண்றாங்கம்மா, நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமா. சரியா, சுகமகப்பேறு நடக்க வாய்ப்பு உள்ளது, பாயில டெலிவரி பார்த்தா வாய்ப்பு அப்படி வச்சுக்கோங்க. சரியா, அதுக்கப்புறம் பாட்டி வராங்கம்மா. சரியா, தட்டை வடிவமாக இருக்கும், பிளாட் ப்ரொடியூஸ் சொல்றாங்க. சரியா, பாட்டு தட்டு வடை செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கோமா. பாட்டு வடை நம்ம சொல்லுவாங்க, தட்டு வடை. அதே மாதிரி என்ன பண்றாங்க, பாட்டி மேல் பந்தத்தை வந்து இவங்க வட்டமா சொல்லியிருப்பாங்க, கைனகாலஜி டாக்டர் அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்கம்மா, நீள் வட்டமா சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு மேல வந்து பார்த்தா நீள் வட்டமா போட பந்தல் அப்படின்றாங்க. சரியாமா, பாட்டி வந்து என்ன பண்றாங்கம்மா, அந்த கதை இந்த கதை சொல்லி பாட்டி பேசுறாங்கன்னு வச்சுக்கோமா. பாட்டி வந்து பேசுனா என்ன பண்றாங்கம்மா, இது நார்மல் டெலிவரி ஆகிறது என்ன பண்றாங்கம்மா, கொஞ்சம் வாய்ப்பு குறைவுதான் அப்படின்னு சொல்றாங்க. சரியாமா, வாய்ப்புகள் குறைவுனா ஒண்ணு, சுகமகப்பேறு நடப்பது கடினம்னா ஒண்ணு. சரியாமா, சுகமகப்பேறு நடக்க வாய்ப்பு உள்ளதுனா ஒண்ணு, சுகமகப்பேறு நடக்கலாம்னா ஒண்ணு. சரியாமா, சர்ஜரி பண்ணா அது சர்ஜரி பண்ணா எதுக்குமா வரும், ஆண்ட்ராய்டு. சூப்பர்மா. ஓகே, அந்த ஆண்ட்ராய்டுக்கும் ஆந்திரப்பாய்டு கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்கு நான் பாயின்னு வச்சிருப்போம். சரியாமா, ஓகே, இது நாளே இந்த கான்செப்ட் வச்சு படிச்சா என்ன உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதை பாத்துக்கோங்க. சரியா, சரி, புரியுதாமா, ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுதா? இதை வச்சு நான் சொல்ற பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுங்கம்மா, அதை ரொம்ப ஹைலைட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கமா. சரியா, மத்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுங்கம்மா, உங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கம்மா பாத்துக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் இதை தாண்டி கேட்க முடியும், நம்ம சொல்லிட்டு போயிடலாம் இதுதான் கேக்குறாங்கன்னு. பட் நம்ம என்ன பண்றோம் வந்துட்டு சோ ஒரு கம்ப்ளீட் ஆகணும் என்ன பண்றோமா, கொஞ்சம் போறதா இருக்கு. ஓகே, என்ன ஆயிடுமா உங்களுக்கு, அப்படியே ரொம்ப நான் ஸ்பீடா போன ஆயிடுமா, வேக அடிச்ச மாதிரி ஆயிடும். அப்படிதாம்மா, பார்க்க முடியாது. சரி, என்ன சொல்ல வரேன், எப்படி ஃபார்மா போடுறோம்னு தெரியாது, நீங்க திரும்பி சொன்னா ஆயிடுமா உங்களுக்கு, கொஞ்சம் ஒரு ஐடியா வரது சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கம்மா, அது என்ன பண்றாங்கம்மா, ரெண்டு இதா பிரிக்கிறாங்க. இது பிரிவினா அது வகைகள் இது என்ன பண்றாங்கம்மா, அந்த கூபத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகே, அது என்ன சொல்றாங்கம்மா, கூபம்ட்டு இதுக்குதான் என்ன பானுமதி என்னமா என்ன பண்றாங்கம்மா, சரி சரிம்மா. இது என்ன பண்றாங்கம்மா, இதுக்கிட்ட என்ன பண்றாங்கம்மா, ஒண்ணு மெய் கூபகம், ஒண்ணு என்ன பண்றாங்கம்மா பொய் கூபகம் சொல்லி என்ன பண்றாங்கம்மா ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகே, இது மெய் கூபகம்ங்கிறது எதுமா, பொய் கூபகம்ங்கிறது எதுமா, அது ஏமா பேர் வந்துச்சு சார்? அந்த டெலிவரியில வந்து இன்வால்வ் ஆகுறது மெய் கூபம் சார். இன்வால்வ் ஆகுறதாம்மா. ஓகே, குழந்தை என்ன பண்றாங்க, இவங்க தான் குழந்தைன்னு வச்சுக்கோங்க. சரியா, இவங்க குழந்தை வெளியே வராங்க. ஓகே, குழந்தை வரும்போது என்ன பண்றாங்கம்மா, அம்மா வயசுல நம்ம வெளியே வரோம். சரிம்மா, மேல இருந்து கீழே வர யூட்டர்ஸ்ல வெளியே வரணுங்கம்மா. வெளியே வரும்போது
எதுமா மேல இருக்கு? மேல இருக்கிறது மெய் பொய் போவோமா, கீழே இருக்கிறது மெய் போவோமா? மேல இருக்கிறது போய் போகுது. இப்ப நீங்க எப்படி வச்சுக்கலாம், மேல என்ன பண்ணாங்க, ஒரு 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 ஆபீஸ்ல இருக்கிறவங்க, ஒரு ஏதாவது ஒரு இதுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மேல இருக்கிறவங்க பொய் சொல்லுவாங்க, அப்படி வச்சுக்கலாமா? என்ன பண்ணுவோம், அவங்க அப்படி வச்சுக்கோங்க, இது கரெக்டா இருக்கும். மேல் இது என்ன பண்றாங்கம்மா, இது மேல் கூப்பிடு என்ன பண்றாங்க, மேல இருக்கிறது என்ன பண்றாங்கம்மா, மேல இருக்கிறவங்க எல்லாம் பொய், இப்படி ஒரு பிளண்டரா வச்சுக்கோங்க மைண்ட்ல, சரியாமா? பிளைண்டா வச்சுக்கோங்க, மேல இருக்கிறவங்க பொய் சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அது என்ன பண்றாங்கம்மா, கீழ் கூப்பம் என்ன பண்றாங்கம்மா, மெய் கூப்பகம். இது என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன பண்ணுவோம், மேற்கொண்டு சொல்லிருப்போம்மா, அந்த லிகமெண்ட்ஸ், அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் என்ன ஆகுமா, நம்மளுக்கு இந்த பெல்விக் மூவ்மெண்ட் இருக்கும். மூவ்மெண்ட் இருக்கும்போது எங்கமா இருக்கும், இது வரைக்கும் என்ன பண்றாமா, ஒரு வாலண்டியா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுமா, டெலிவரி ஆகும்போது என்ன பண்றோம், இன்வாலண்டியா மாறும். அதனால என்ன பண்றாங்கம்மா, இதுல வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கணும். அதனால என்ன பண்ணாமா, கீழ் கூப்பத்தை என்ன பண்றாங்கம்மா, கீழ் கூப்பகத்தை அவங்க மெய் கூப்பகம்னு சொல்றாங்க. இதுக்கு அதான் கான்செப்ட், சரியாமா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் பண்றதுனால சொல்றாங்க, அதான் பேசிக் கான்செப்ட். நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. நம்ம என்ன ஃபார்முலா, மேல என்ன பண்றோம், மேல் கூப்பம் என்ன அர்த்தம், மேல இருக்கும் போய் சொல்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஆப்போசிட் கீழே, அது மட்டும் வச்சுக்கோங்க, சரியா? என்ன பண்றாங்கம்மா, மெய் கூப்பகத்தையும் பொய் கூப்பகத்தையும் பிரிக்கிறது எதுனா எம்பிஆர் அப்படின்னு நோட் பண்ணிக்கோமா. நம்ம எம்பிஆர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், மேகன அணுசங்கிங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், சரியாமா? ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருக்க மாட்டேன், சரியாமா? எம்பிஆர் அதை நோட் பண்ணிக்கோமா. எம்பிஆர் என்ன அர்த்தம், மேகன பாலிக ரேகை. ஆமா, அந்த எம்பிஆர் நோட் பண்ணிக்கோங்கம்மா, எம்ஜிஆர் மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? ஓகே. ஓகே, இப்ப அந்த பெல்விஸ் என்ன பண்றாங்கம்மா, மேல் பாகம், சரியாமா? என்ன பண்றாங்கம்மா, இதான் சொல்றாங்கன்னு வச்சுக்கோமா, இதுதான் அந்த கான்செப்ட் தான். இது என்ன பண்றாங்கம்மா, மேல் கூப்பம் என்னமா இருக்கு, ரெண்டு பக்கம் என்னமா இருக்கும், பெல்விக் போன் இருக்கும், அப்புறம் வழக்கமா என்ன பண்றாங்கம்மா, வெர்டிபிரஸ் இருக்கும். ஓகே, சூழ்காலத்தில் இப்போ என்ன பண்றாங்கம்மா, அந்த பொய் கூப்பம் என்ன ஆகுமா, மூவ்மெண்ட் ஆகுமா, பெரிய அளவுல ஆகாது, சரியாமா? சூழ்காலத்தில் இப்போதைக்கு தளர்வடைவதோ அசைவதோ இல்லை அப்படின்னு இருக்காங்க, பெருசா மூவ்மெண்ட் இருக்கான்னு சொல்றாங்க. எனவே இதுக்கு என்ன பண்றாங்கம்மா, ரொம்ப முக்கியம் தருவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு ஆனா முக்கியம் என்ன பண்றாங்கம்மா, இதுல எல்லாம் குழந்தை வந்து என்ன பண்றாங்கம்மா, என்கேஜ் ஆகுது இந்த இடத்துலதான், சரியாமா? அதனால என்ன பண்றாங்கம்மா, சூழ் கொண்ட கருப்பைக்கு என்ன பண்றாங்கம்மா, யுட்ரஸ் என்ன பண்றாங்கம்மா, ஒரு படுக்கை போல அங்கிருந்து என்ன பண்றாங்கம்மா, இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலிகை பேசின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோமா, பல கையை வச்சுட்டு தூங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோமா, கையை வச்சு நம்ம தூங்குவோம், கையை வச்சு படுத்து தூங்குவோம் அப்படி வச்சுக்கோங்க, பாலிகை பேசி பல கையை வச்சுட்டு படுத்து தூங்குவோம். பட் அது எங்க இருக்குன்னா, அது நீங்க என்ன பண்ண டக்குன்னு கீழே வந்து பாத்தீங்கன்னா மெய் கூப்பது கீழே வந்துடக்கூடாது, சரியாமா? பொய் கூப்பம் மேல இருக்கிறது என்கேஜ் ஆகுது, சரியா? இது சொன்னா குழப்பிடுவேன், பட் குழப்ப கூடாது. என்ன பண்ணாம ரெண்டு பிரிக்கிறது எதுனா அந்த மேகன பாலிகை, அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க இப்போதைக்கு, சரியா? எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, ரெண்டா பிரிச்சுட்டாரு. ஓகே, ட்ரூ எது ஃபால்ஸ் எது ரெண்டா பிரிச்சாரு அப்படின்னு வச்சுக்கிறீங்களா, ரொம்ப கரெக்டா இருக்கும். ஓகே, இங்க அதான் சொல்ல வராங்க, சூழ்காலத்தில் மகவின் தலை மெய் கூப்பதனுடைய புனல் போன்ற பாதையை என்ன பண்றாங்கம்மா, இதை என்ன பண்றாங்கம்மா, பாதையை வந்து என்கேஜ்மெண்ட் ஆகி என்ன பண்றாங்கம்மா, தலை என்கேஜ் ஆனா இதை என்ன பண்றாங்கம்மா, கீழே வரதுக்கு வழி தருது, இதான் வருது. ஓகே, இதுல பொய் கூப்பது என்ன பண்றாங்கம்மா, இரண்டு முக்கியமான அளவுகள் உள்ளது. என்னன்னா அது நம்ம சேர்த்து நம்ம மகளிரையும் சேர்த்து படிப்போம், சரியாமா? அதனால மகளிர் தனியாக எடுக்க மாட்டேன், சரியாமா? எடுத்த என்ன உங்களுக்கு நீங்க படிச்சு பாருங்க. ஆனா ஜஸ்ட் ஒரு என்ன பண்ணுவோம், ரீட் போங்க, சரியாமா? அங்க பாத்துருக்கோம், அங்க பாத்துருக்கோம், பட் இங்கதான் ரொம்ப டெப்தா போவோம், சரியாமா? 1 2 என்ன பண்றாங்கம்மா, இடைமுனை விட்டம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கம்மா, 2 என்ன பண்றாங்கம்மா, 2 முனைகளுக்கு, அது நம்ம பேர்லயே இருக்கும், சரியாமா? 2 முனைகளுக்குள்ள விட்டது என்ன சொல்றாங்கம்மா, இருமுனை விட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதே என்ன பண்றாங்கம்மா, 2 பாலிகை என்ன பண்றாங்க, பாலிகை புருவத்திற்கு பாத்தீங்கன்னா இந்த கிரஸ்ட்னு நினைக்கிறேன், சரியாமா? இல்ல கிரஸ்ட், அந்த கிரஸ்ட் கூட என்ன பண்றாங்கம்மா, அதுக்குள்ள தூரத்தை என்ன பண்றாங்கம்மா, இடைப்பாலிகை புரு விட்டம். பட் இப்ப எதுவும் அதிகமா இருக்கும், இடைமுனை விட்டம் அதிகமா இருக்கா இல்ல புரு விட்டம் அதிகமா இருக்குமாமா? கிரஸ்ட் என்ன பண்றாங்க, ஆமா, அதான் கொஞ்சம் கொஞ்சம் அகலமா இருக்கும். அப்புறமா அப்ப இடைமுனை விட்டம்னா இடைமுனை இடைமுனை விட்டம் செகண்ட் என்ன பண்றாங்கம்மா, செகண்ட் ஒன்று குறுக்கி விட்டுன்னு எழுதிக்கோமா. அந்த புக்ல கீழே கட்டா கொடுத்துருக்கான், மேல மாத்தி கொடுத்தாங்க. இடைமுனை விட்டம் குறுக்கு விட்டம். ஓகே, இது நம்ம ஸ்டார்ட் வித் எப்படின்னா வழக்கம் போல 9:30 to 10 நம்ம வந்து half hour சொல்லுவோமா, 6 நம்ம என்ன பண்றோம், 6 to 10 நம்ம கிளாஸ் வைக்கிறோமா, அப்படி வச்சுக்கலாம். ஸ்டார்ட் வித் என்ன பண்றாங்க, ஆஃப்ல ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோமா. 9 to 10 இது என்ன பண்றாங்கம்மா, இது 10 to 11 அப்படி வச்சுக்கலாமா, அப்படிதான். பட் அரைங்கிறது என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது அரை வரும், முடியும் போது அரை வராதுன்னு வச்சுக்கோங்க, சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. 9 to 10 சரியா சொல்லிட்டேன். நம்ம அது இடைப்பாலிகை புருவ விட்டம் மேல என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ் இருக்கலாமா, புருவம் வைக்கணும். அப்பா என்ன பண்ணணும், சரிம்மா. பட் என்னமா கான்செப்ட்ல போய் இதுல 2 இருக்கு, இடைமுனை விட்டம் 1, என்ன பண்ணுவாங்கம்மா, இடைப்பாலிகை புருவ விட்டம் 1. ஓகே, ஸ்டார்ட் வந்து என்ன பண்றாங்க, 9 to 10
ஓகே சார். சரி இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. திருப்பி கொஸ்டின் கேட்போம் சரியா? இது கான்செப்ட் தெரிஞ்சா இது சின்ன கணக்கு தான் அப்படிதானமா? ஒரு இன்ஜினியர் எவ்வளவு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? இன்டு போட்டு 2.5 போக போறீங்க அப்படிதானமா? 10 × 2.5 = 25, 11 × 2.5 = 27.5 போக போறீங்க அவ்வளவுதானமா? வேற எதுவும் படிக்கிறது இது என்ன பண்றாங்கம்மா? இப்போ நம்ம கீழ்க்கு போறோம். கீழ்க்கு போயணுமா? அது மெய்க்கு போவோம் பொய்க்கு போவோமா? மெய்க்கு போவோம். சரி சூப்பர்மா. ஓகே என்ன பண்றாங்க? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். ரொம்ப அதிக முக்கியம். ஏமா அது முக்கியம்? டெலிவரி இதுலதான் பாப்பா என்ன பண்றாங்க? இதுல இருந்தா மூவ்மெண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால என்ன பண்றாங்கம்மா? அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. ஓகே என்ன பண்றாங்க? ஜாயின்ட்ஸ் இதாகும், வெசிகல் லிகமெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? எல்லாமே வந்து என்ன ஆகுமா? எலாஸ்டிக் ஆகும் அப்படி சொல்றாங்க. சரியா? ஓகே இதுல என்ன பண்றாங்கம்மா? இதுல 3 பகுதி இருக்கு அப்படி சொல்றாங்க. ஓகே மெய்க்கு பதிலா 3 பகுதி இருக்கு. என்ன பண்றாங்கம்மா? மேற்பந்தை சரியாமா? பார்த்தோம்மா மேற்பந்தையில ஒரு பார்ட்டு சரிம்மா. அதுக்கு என்ன பண்றாங்கம்மா? சென்ட்ரா இருக்கிற ஒரு பார்ட்டு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? கீழ்பந்தைன்னு சொல்லி என்ன பண்றாங்கம்மா? ஒரு பார்ட்டா பிரிக்கிறாங்க. மொத்தம் 3ஆ பிரிக்கிறாங்க. சரியாமா? ஓகே இதுக்கு மாதிரி இதுல கீழே இருக்கிறது நான் சும்மா டயக்ராம் போடுறதும் போட்டிருக்கேன். சரியாமா? இதுல மேற்பந்தையில என்ன பண்றாங்கம்மா? இதுல ஃபார்முலா எழுதிக்கோங்கம்மா. மேல் வீட்டுல விழுந்த பந்து என்ன பண்றாங்கம்மா? மேல் வீட்டுல பந்து விழுந்துருச்சு. சரியாமா? மேல் வீட்டுல விழுந்த பந்தை ஆனா இது அப்படி கொடுத்தாங்கன்னா காலேஜ் தான் பெருமை. எங்க மேம் என்ன எழுதி கொடுத்தாங்கன்னா இவர் நல்லா ஒர்க் பண்றாரு. மேகனான்னு நோட் பண்ணிக்கோங்க. மேகனா அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. முள்ளுக்கு அடியில கைவிட்டு எடுத்ததால முள்ளுக்கு என்னமா சொன்னா? முள்ளுக்கு அடியில கைவிட்டு எடுத்தனால என்ன பண்றாங்கம்மா? கைரேகையில புடைப்பா ஏற்பட்டுச்சு, காயம் ஏற்பட்டுச்சு வைமா. கைரேகையில புடைப்பா காயம் ஏற்பட்டுச்சு. வட்டமா அப்படின்னு வச்சுக்கோங்க. வட்டமா காயம் ஏற்பட்டுச்சு. இது அப்படியே படிச்சுதான் ஆகணும். இதே நம்ம ஒரு 5 முறை படிங்க. இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்கம்மா. இது எதுக்கு வருது, என்ன போகுது, என்ன பண்றாங்கம்மா? இது ஆமா அதுலயே கன்ஃபியூஷன். நம்ம என்ன கன்ஃபியூஷன் பாக்குறோம்? அது மெய் பீரகம் பாக்குறோம். சரி என்ன பண்றாங்கம்மா? கீழ்ப்பு என்ன பண்றாங்கம்மா? அது 3 பார்ட்ல அதுல ஃபர்ஸ்ட் ஒன் மேல் பந்தை சொல்றாங்க. அதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன போட்டுருக்கோமா? மேகனான்னு சொல்லிருக்கோமா? மேகனம் புருவத்துல என்ன பண்றாங்க? மேகனம் முள். சரியாமா? அதான் என்ன பண்றாங்க? முள்ளுல விழுது அப்படி சொல்லிருக்கோம். மேகன பாடிய ரேகை. சரியாமா? ரேகையில அடியின் முன் ஓரம். சரியாமா? அதான் முள் அடின்னு சொல்லிருப்போம். அந்த அடியை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? பட் இதுல என்ன பண்ண மாடர்ன் படிச்சு என்னமா இருக்கும்? நம்ம மாடர்ன் படிச்சு இந்த ஃபார்முலாவே தேவையில்லை. என்ன பண்றாங்கம்மா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா என்ன பண்ணலாமா? நம்ம வேற வழி இல்லாம நம்ம இது படிச்ச சில ஆப்ஷன் கூட என்ன பண்ணணுமா? நீங்க படிக்க. பட் மாடர்ன் படிச்சாலும் ஓகே தான்மா. சரியா? பாத்துக்கோங்க. பட் திடீர்னு என்ன பண்ண உங்க மாடர்ன் கேட்கணும் சான்ஸ் இருக்கு. சரியாமா? அதனால இந்த ஃபார்முலா படிக்கிறோம். ஓகே மாடர்ன் தெரிஞ்சு என்ன பண்ணுவோமா? கான்செப்ட் தான். ஓகே அங்க என்ன போட்டுருக்கு என்ன பண்ணுவோமா? நம்ம பேர் தெரிஞ்ச அப்படியே போதும். நம்ம ஈஸியா எடுத்து போயிடலாம். அந்த புடைப்பு என்ன பண்றாங்கம்மா? நம்ம வந்துச்சு வட்டமான புடைப்புன்னு சொல்லிடுவோமா? பெருகி புடைப்பு வட்ட வடிவம். அதெல்லாம் பிடிக்கும். 37 வயசு இப்பதான் கல்யாணம் பண்ணாலாம். இப்போ குழந்தை என்ன பண்றாங்கம்மா? குழந்தை என்ன பண்றாங்கம்மா? வந்து பார்த்தா இறங்குறாங்க. போது அப்ப இதோட உள்வாசம் போது வெயிக்கு போது உள்வாசம் என்னமா சொல்லலாம்? மேற்பந்தை. சரி இதுக்கு என்ன பண்றாங்கம்மா? இதுக்கு என்ன பண்றாங்கம்மா? ஒரு 3 மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்க. சரியா? இதை எக்ஸாம்ல இதான் கேட்பாங்க. ஓகே அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிறதா? ஒண்ணு முன்பின் விட்டம். சரியாமா? அங்க பார்த்த மாதிரி முன்பின் விட்டம் தான். ஒண்ணு என்ன பார்க்கணும்? இடைப்பாளையை எங்க படம்? இங்க குறுக்கு விட்டம்னு பாக்குறோம். சரியாமா? குறுக்கு விட்டம். வழக்கமா என்ன பண்றாங்கம்மா? இங்க மேல் பந்தை சங்கனோட நம்ம அது கூபகாரை தினமா கூபகாரை அடுத்ததுமா கீழ்பந்தை. ஓகே மேல் பந்தை நம்ம ஃபார்மா சொல்லியாச்சு. சரியாமா? அது மைண்ட் அது சும்மா உங்களுக்கு எதெல்லாம் சேர்ந்தது அப்படி சொல்லி சொல்றது. ஓகே என்ன பண்றாங்கம்மா? இப்ப என்ன பண்றாங்கம்மா? ஒண்ணா என்ன பண்றோமா? கூபகாரை எங்க எப்படி வச்சுக்கலாம்? கூபகத்துக்குள்ள போய் என்ன பண்ணுவோம்? வீட்டுக்குள்ள போறோம். என்ன பண்றாங்கம்மா? ஒண்ணா ஃப்ரெண்டு என்ன பண்றாருமா? ஃப்ரெண்டு என்ன பண்ணுவோம்? 13 நம்பர் வீட்டுக்குள்ள அச்சத்தோட காலை வைக்கிறாரு. ஓகேமா? 1 ஹெட்டிங் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. 1 11னா 11மா? சரியா?
ஒன்னொன்னா ஃப்ரெண்டு 13 நம்பருக்குள்ள என்ன பண்ணாருமா அச்சத்தோட கால் வைக்கிறதா நம்ம அர்த்தம். அது பேய் வீடு அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம ஃபார்முலால 13.5. சரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய பேர் தப்பு போட்டுருவீங்க. பட் ஃபர்ஸ்ட் முன்பின் விட்டோம், அதுக்கப்புறம் நம்ம குறிப்பு விட்டோம். சரியா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அதுக்கான ஃபார்முலா நம்ம 1-1 சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் 1 தான் வரும். சரியாமா? அதனால 1-1. நிறைய பேர் இங்க மாத்தி போட்டா ஒட்டுமொத்தமா நம்ம அந்த வாத பித்த கப்பத்துக்கு பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம மொத்தமா 2 மிஸ்டேக் ஆயிடும். அது அப்படியே என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல 13.5 12 இங்க 11 அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். சரியாமா? ஓகே, இதான் நீங்க படிக்கணும். எக்ஸாம் பண்ணப்ப இதான் மாத்தி மாத்தி கேட்பாங்க. பட் பூபாரிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். மேற்பந்தை கீழ்ப்பந்தை தான் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. சரியாமா? ஃபர்ஸ்ட் வர்றது ஃபர்ஸ்ட் போது என்னமா எழுதுங்க, ஃபர்ஸ்ட் மேற்பந்தை, அப்புறம் பூபாரி, அப்புறம் கீழ்ப்பந்தை, அந்த ஆர்டர் தான். சரியாமா? சரியா? சரி, அதே தான் இங்க என்ன பண்ணிருப்பாங்கம்மா, கீழே இங்க என்ன பண்றாங்க பாயிண்ட்ஸ்மா. சரியா? பீடிகை புடைப்புல இருந்து மேகன அனுசங்கி நம்ம இருப்போம். தெரியுமா? PP2 மாஸ் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க, அந்த உள்ள சொல்றதுதான் ஒரு மேற்பந்தை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? முன்பயன் விட்டோம். சரியாமா? வரை உள்ளது என்ன பண்றாங்கம்மா, அது உள்ள அளவு சொல்லுவோம். அந்த அளவு முன்னாடி 30 பார்த்தாச்சு. அப்படின்னா குறுக்கு விட்டு என்ன சொல்றாங்கம்மா, வலது இடது மேகன படையிற்கு இடையே உள்ள தூரம். அதனால என்ன பண்றாங்க, அதை நம்ம படி பார்த்துருவோம். படி பார்த்தது டேபிள் வரும். சரியாமா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பூவு அறை சொல்றாங்க. இதுக்கு முன்னே என்ன பண்றாங்கம்மா, இங்க என்ன பார்த்தோம், லாஸ்ட் என்னமோ முடிஞ்சது PP2 மாஸ் MES மேகன அடிச்சிங்கமோ முடிச்சிருந்தோம். முடிச்சோம். அது என்ன அதுல இருந்து சரியாமா, மேகன அணுசங்கியாலும் பின்னே பீடிகை புச்ச வளைவுனாலும் அதை நோட் பண்ணிக்கோமா. அது PP2 மாஸ்ல என்ன பண்றாங்கம்மா, அந்த மேற்பதில முன்பின் விட்டு வருது. சரியாமா? பூபாரி என்ன பண்றாங்கம்மா, மாஸ் PP நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சரியாமா? ஓகே, ஜஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த உள்ளலாம் உள்ள எல்லாமே சேர்ந்ததுதான் கூபகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூபகாரம் எப்படிமா இருக்கும், இது வட்ட வடிவமா தான் இருக்கும். இதுக்குள்ள என்ன பண்றாங்கம்மா, இதுக்குள்ளதான் கருப்பை, சினைப்பை, சினைப்பாதை, சலப்பை, கடைக்கூட எல்லாமே இருக்கும், சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தெரியுமா? ஓகே சார். ஓகே, இதன் அறையின் மையப்பகுதியில் கருப்பையும் யோனியும், இதன் பின்னே கடை கொடுக்கும். இதை நோட் பண்ணிக்கோமா. பின்னே லாஸ்ட் என்ன பண்றாங்கம்மா, போஸ்டீரியர் என்ன பண்றாங்கம்மா, போஸ்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டமும், ஆன்டீரியர் வந்து பிளாடர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே சார். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. இதுக்கு 2 மெஷர்மெண்ட். பட் என்னமா இருக்கும், இது ரெண்டுமே இதுக்கு என்ன இருக்கும், பூபகாரிக்கு எல்லாமே சேமா தான் இருக்கும். தெரியுமா? ஃப்ரெண்டு தான். அதை நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். மகப்பெடிப்பு மகவின் தலை என்கேஜ்மெண்ட் பொருள் சொல்லிடலாமா முன்னாடியே. ஓகே, அந்த தலை இறங்குதல் செய்யும். அந்த குழந்தை இறங்க என்ன பண்ணுறோமா, தலை வந்து என்கேஜ்மெண்ட் ஆகாது. எங்க ஆகும், அந்த பூபக அறையில தான் நடக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வைங்களாமா. அதுக்கு வாய்ப்பு இல்லைடா, போனதும் அங்கே சைட்டுக்கு போன ரொம்ப தூரம். ஓகே, கீழ் பந்து என்ன பண்ணாமா, கீழ் பந்து எடுத்து PP ஊதுறாங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோமா. உச்ச என்பு அப்படின்னு இருக்கலாமா, உச்ச என்பு நுனி, பின்ன என்ன பண்ணாமா, உச்ச என்பு நுனி, ஆசன கணுக்கள், மேகன என்பு அப்படின்னா இருக்கலாமா, இதெல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கீழே ரொம்ப லாஸ்ட் தான். பட் இது என்ன ரொம்ப முக்கியம், இது என்ன ஷேப்ல இருக்கும், கீழ் பந்தை சதுர வடிவமா, சதுரமா இருக்கும். ஓகே, மேல இது ரெண்டுமே என்ன பண்ணாமா, மேற்பந்தை இதுலயே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகணும் வைங்கம்மா, மகளிருக்கு சொல்லுவோம். தெரியுமா? இது வந்து பாத்தீங்கன்னா சதுரமா இருக்கும். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சரியா? இதுல என்ன பண்றாங்க, முன்பின் விட்டோம், குறுக்கு விட்டோம்னு சொல்றாங்க. ஓகே, லாஸ்ட் என்ன பண்றாங்க, பீடிகை புச்சனும் அதை என்ன பண்ணுமா, லாஸ்ட் கீழ் பந்தையில வந்துக்க வேண்டியதான். சரியா? இது மேகன, இது மாஸ்ல இருந்தா. சரியாமா? ஓகே, பீடிகை புடைப்புனா நம்ம என்ன பண்றோம், மேற்பந்திக்கு போயிட வேண்டியதான். பீடிகை புச்ச பொறுத்துனா பின்னாடி வந்துக்க வேண்டியதான். சரி, இதான் கான்செப்ட். சனிக்கிழமை போட்டு ஓகேவா? பட் இதெல்லாம் ரொம்ப குழப்ப மாட்டாங்க உங்களை. இந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. சரியா? இதை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அதை ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆண் கோபுரம் பெண் கோபுரம் வேறுபாடு என்ன சொல்றாங்கம்மா. ஓகே, ஆண்கள் என்ன பண்றாங்க, ஆண்கள் டிவி பாக்குறாங்க. டிவி இருக்குண்ணா, தடிப்பும் வலிமையும் உறுதியும் இருக்கலாமா, டிவி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே பெண்கள் என்ன பண்றாங்கம்மா, பெண்கள் வந்து லா எல்லின்னு வச்சுக்கோமா, லேசாகவும் அழுத்தமா, என்னலா வாலா போலா அப்படின்னு சொல்லி சில ஏரியால அப்பா வந்து பொண்ணுங்களை கூப்பிடுவாங்க. இந்த வாலா அப்படின்னு சொல்லுவாங்கம்மா, லா அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. லா எல்லி, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா இந்த ஆழம் குறைந்திருக்கும், ஆழம் ஒடுக்கம் இருக்கும், அதெல்லாம் ஓகே. இதுல முக்கியமா என்ன பாயிண்ட்னா, அப்டோட்ரம் ஃபோராமன் தான்மா. சரியா? அப்டோட்ரம் ஃபோராமன் எப்படிமா இருக்கும், ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படிமா இருக்கும். இந்த அப்டோட்ரம் ஃபோராமன் இதோட கம்பேர் பண்ணா சூப்பர்மா. இது நீங்க இதோட யூட்ரஸோட கம்பேர் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? யூட்ரஸ் என்ன பண்றாங்கம்மா, அத்திப்பழ ஷேப்ல முப்பட ஷேப் தான் சொல்லியிருப்பாங்க. அதை என்ன பண்றாங்கம்மா, இந்த அப்டோட்ரம் ஃபோராமன் அது ஃபீமேலுக்கு தான் இருக்கும். அதனால என்ன பண்றாங்கம்மா, அவங்களுக்கு முப்பட ஷேப்ல இருக்கு.
மேலுக்கு எப்படிமா இருக்கும்? வட்ட வடிவமா. இதே வந்து பார்த்தா மேற்பந்தை வந்து பார்த்தோன்னா முக்கோணமா இருக்கிறது எந்த கூப்பகமா? செகண்ட் சார். ஆண்ட்ராய்டு சூப்பர்மா. அதுதான் இதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதனால இது தெளிவா வச்சுக்கோங்க. அப்லோட போறாம ஹிட்ரஸோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு நான் சொன்னோன்னு வச்சு என்ன பண்ணுங்கம்மா, அந்த ட்ரையாங்கல் ஷேப் நீங்க வச்சுக்கோங்க. சரியா? ஆணுக்கு போகும் நேரா இருக்கும், பெண் போகும் சற்று சாய்ந்து இருக்கும். சரியாம்மா? அது மீதெல்லாம் பாயிண்ட்ஸ் பேச கேட்க போயிருந்தீங்கம்மா. அதுக்கப்புறம் பூபக தரை வாங்கம்மா. பூபக தரைனா இது பல திசுப்படைகளால் ஆனது. அது சும்மா இதுதாம்மா. ஓகே, இது உள்ள இருந்து வெளியே என்ன பண்றாங்க, இது ஒரு டைம் எங்கம்மா பழைய டீம் பேஸ் கொஸ்டின்மா. சரியா? இதுல என்ன பண்றாங்க, இது தனியா படிச்சுதான் ஆகணும். பட் என்னமா ஆயிடும், இதுல மகளிருக்கு இதுக்கு கொஞ்சம் நேரம் நடுவில் கொஞ்சம் குழப்பி சொல்லிடறாங்கன்னு வைக்கலாமா. ஓகே, சரி சரியா? நம்ம இதுல சரி இது நோட் பண்ணிக்கிறீங்களாம்மா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கம்மா, உள்ள இருந்து வெளியே. சரிம்மா, வெளியினா தோல் வரும், உடனே என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் மொமெண்டம் லேயர். ஓகே, பேரவடிக்கை சவ் அப்படின்னு இருக்காமா, அதை நோட் பண்ணிக்கோங்கம்மா. பேரவடிக்கை சவ்வு, பூபக விருதி. சரிம்மா, இது நம்ம இதுல கிளியரா இருக்குமா. ஓகே, நம்ம மகளிர் தான் ஒரு டைம் கிளர் நம்ம அதுக்கு ஃபார்மா போட்டோம். நீங்க என்ன பண்ணுங்கம்மா, ஃபர்ஸ்ட் வந்து அப்புறம் சபர்லா இருக்கு, அதுக்கப்புறம் பாயூர் ஏற்றி, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணாங்கம்மா, அதை சுற்றி ஒரு விடுதி இருக்கு. சரியாம்மா? லாஸ்ட் விடப்போம், அதுக்கப்புறம் சுமதி, லாஸ்ட்ல விடவை பேசி, அதுக்கப்புறம் தோல் இருக்குமா. சரியா? நீங்க என்ன வச்சுக்கலாம், பாயூரி ஏற்றிக்கு அப்புறம் பாயூரி ஏற்றி தழுவி விருதி வரும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அதை மட்டும் அதை ஒண்ணுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. மீதி என்ன பண்றாங்கம்மா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேம்மா, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததுமா என்ன பண்ணாமா, மகப்பேறு காலத்தில் கூப்பத்தடை விஷயம் என்ன பண்ணாமா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். அதோட லென்த் எவ்வளவுன்னா மெல்லிய காகிதம் போல ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. சரியா? அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லோவா போறோம்னு நினைக்கிறேன், வேற வழி இல்லை. சரியா, போய் போலாமா. ஓகே, கான்செப்ட் புரியுதாமா? ஸ்லோவா போன உங்களுக்கு நல்லா புரியும். சொல்லியா நந்து? மகளிர்ல 10 இது டைப் கொடுத்துருக்காங்க. ஆமாண்டா அதுக்கு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனேன். ஏன்னா அதுக்கு நம்ம ஃபார்ம்ல போட்டு வச்சிருக்கேன். சரியா? பிபி, கேபி, பிவி, எஸ்பிவி அப்படின்னு சொல்லி ஃபார்ம்லாம் இருக்கு. பட் என்ன ஆயிடுமா, என்னடா ஆயிடும், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் மேடம் உங்களுக்கு. அதனால தான் சொன்னேன் இந்த இடத்துல விடல. சரிங்களா? ஓகே, அதுதான் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல, அதான் கேட்டிருந்தாங்க. பட் இது கேட்கல. பட் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இந்த பாயூர் ஏற்றி விடுதி மட்டும் சொல்லுங்க. நான் மகளிர் பக்கம் என்ன பண்ணுவேன், அதுக்கு தாங்க ஃபார்மா சொல்லுவேன். சரியா? ஓகே சரி, ஓகே. அது என்ன பண்றாங்க, இதோட திக்னஸ் எப்படி இருக்குன்னா என்ன பண்றாங்கம்மா, மெல்லிய காகிதம் கூட இருக்கு, அதை கூட நோட் பண்ணிக்கோங்க. பழைய காலத்து டிஎன்பிஎஸ்சி. சரி, பூவதரின் தடிமன் எந்த மெல்லிய காகிதம் போலவா, இல்லை என்ன பண்றாங்கம்மா வேற வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வேற நம்ம கொடுத்தாங்க, இறகின் போலவா இப்படிலாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஆப்ஷன் ஓகே தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை கேட்பாங்க வைங்களாமா, மெல்லிய காகிதம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அவ்வளோதாம்மா. பூவக அறைக்கு என்ன பண்ணாங்கம்மா, நம்மளுக்கு அந்த பெரினியல் சப்போர்ட்னு சொல்லுவோம். சரியாம்மா? அந்த சப்போர்ட் கொடுத்து என்ன பண்ணாங்க, அந்த பெரினியல் டியர் ஆகாம இருக்கும். ஓகே, என்ன பண்ணாங்க, அம்மா அந்த குழந்தை வெளியே வரும்போது ரொம்ப முட்டு என்ன பண்ணாங்க, ஃபோர்ஸ் ரொம்ப என்ன ஆகுமா, வரும்போது டியர் ஆகிறாங்க. அதனால என்ன பண்ணுவோம், கீழே அந்த சப்போர்ட் கொடுப்போம். சரியாம்மா? அந்த ஆனசன் சைடு இருக்கலாம், அங்கே என்ன பண்ணுவோமா, நம்ம அந்த அவங்க லெஃப்ட் சைட் எதுமா இருக்கும், ரைட் சைடு என்ன பண்ணுவோமா, அவங்க சப்போர்ட் கொடுப்போம். இப்படி கொடுப்போம் இல்லம்மா, சப்போர்ட் கொடுத்தா என்ன ஆகுமா, பெரினியல் டியர் ஆகாம இருக்கும். போயிருக்கீங்களா நீங்க, போயிருக்கீங்களா இல்லை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை சார். நீங்க போய் பாருங்கம்மா. சரியா? என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ரொம்ப நம்ம பண்றதுலாம் வேணாம். ஜஸ்ட் அது என்ன இருக்கு, என்ன பண்றான்னு சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் அது உங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரிலாம் வருதுலம்மா, அப்புறம் நம்ம ரொம்ப நீங்க மக்கப் பண்ண வேணாம். சரியாம்மா? ஈஸியா தெரியும் உங்களுக்கு. அது ஒரு டைம் எதாவது போய் பாருங்க உங்களுக்கு. சரியா? என்ன பண்றாங்க, விடபம்னு என்னன்னா இப்ப என்ன பண்றாங்க இந்த காலத்துல A to Y எல்லாமே என்ன பண்றோமா, A to Y எல்லாம் பாய்சன் விடம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. A to Y விடம், அகல் டு யூனி என்ன பண்றாங்கம்மா, சாரிம்மா ஆசனவாயிலுக்கும் யூனிவர்சலுக்கும் இடைப்பட்ட இதுதான் விடம்னு சொல்றாங்க. அதான் A to Y விடம் பாய்சனா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? எபிசாட்டமினா என்ன அர்த்தம்னா என்ன மாறுது, அந்த விடப்பத்தை கிழித்து ஆமா அது என்ன பண்றாங்கம்மா, கொஞ்சம் டெலிவரி ஆகுது என்ன பண்றாங்க, கொஞ்சம் அவங்களே என்ன பண்றாங்க, அது கிழிஞ்சா ரொம்ப ஃபியூச்சர் போட ரொம்ப கஷ்டமா என்ன பண்றாங்கம்மா, அவங்களே இந்த மாதிரி தையல் போடுறதா, அதான் அதுக்கு எபிசாட்டமின்றாங்க. சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, டைம் என்னமாச்சு, கதை பேசுறோம். 6:55 ஆகுதா? சரி, ஓகே. இதுக்கு இன்னும் போயிடலாமா? ஓகே, இது வந்து மகளிர் புறப்பிறப்பு வருவாங்க. இது என்ன பண்ணாங்கம்மா, இது ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஓகே, அகப்பிறப்பு பொருட்கள் புறப்பிறப்பு பிரிச்சிருக்காங்க. சரியாம்மா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன்று அகல்,
அகல் என்ன பண்றாங்கம்மா, இதுக்கு வந்து நினமேடு அப்படின்னு சொல்லி வருவாங்க பேர் இருக்கும். ஓகே, அகல் விளக்குன்னு சொல்லுவோமா, அது மாதிரி வச்சுக்கோங்க. இது முக்கியமா என்ன பண்றாங்கம்மா, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர், அதுல என்ன பண்ணுவாங்க, ஹேர் க்ரோத் சொல்லியிருக்காங்க, அதை பண்ண சரியா. அதுக்கு என்ன பண்ணாங்கம்மா, அகல்லேருந்து வர வந்து பண்ணா அந்த லேபியா மேஜோரா சரியாம்மா, அது என்ன பண்றாங்கம்மா வரதான் பாருங்க. என்ன இருக்குன்னா 24 அரிப்பைஸ் இருக்கும், அதை நல்லா சொல்லிருக்கோம் இருக்காமா. தேர்ட் பாயிண்ட் இருக்கு சரி. அதுக்கப்புறம் அதுக்கு சிட்டுதன் இருக்கலாமா, மைனோரா சிட்டுதன்னா அதுக்கு நம்ம ஆவரகத்து அப்படின்னு இருக்கலாமா. சித்ரான்னு வச்சுக்கோ, என்ன பண்றாங்கம்மா, ஆவரணம் நிறைய வச்சிருக்காங்க, அது மட்டும் தான் கேட்பாங்க. சுமதினா நம்ம சுமத்தின்னு வச்சுக்கோங்க சரியா. சுமதி நம்ம ரொம்ப சென்சிட்டிவ், உணர்ச்சி அதிகமான ஒரு கொண்டுக்கலாம் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பேரை வச்சு அந்த சொட்ட மேல வச்சு என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் பண்ணுவாங்க. ஓகே ஓகேவாம்மா, பானுமதி ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா. அடுத்து வேசம் சொல்றாங்கம்மா சரியா. வெஸ்டிபிள் இது என்ன பண்றாங்கம்மா, யோனிக்கும் சிட்டுதலுக்கும் இடையே உள்ள அழுத்தமான இடம் சரியாம்மா. வேஷம் என்ன பண்ணாங்கம்மா, ரொம்ப அழுத்தமா வேஷம் போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோமா. ஒரு அங்குலம்மா சலவாசங்கிறது என்ன பண்ணாங்கம்மா, இதுல சுமதிக்கும் ஒரு சுமரிக்கு என்ன பண்ணாங்க, ஒரு அங்குலம் கீழே அதை பிடிக்கும். ஒரு அங்குலம் ஒரு அங்குலத்துக்கு நிறைய இடத்துல வருமா சரியா. ஒரு அங்குலம் பொது எவ்வளவு சென்டிமீட்டர் அது, நம்ம 4 சென்டிமீட்டர் நினைக்கிறேன் சரிங்களா. ஃபிக்ஸ் ஆகிக்காதீங்க, ஒரு நிமிஷம் எடுக்கணும், ஃபிக்ஸ் ஆகிக்க வேணாம் சரிங்களா. சரி, அடுத்து யோனி வாசல் சரியாம்மா. அது என்ன பண்ணுவாங்க, ஹைமன் என்ன பண்ணுவாங்கம்மா, இந்த அரணின்னு செவ்வால் மூடி இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த அரணியை மட்டும் நோட் பண்ணிக்கோமா. ஹைமன் என்ன பண்ணுவாங்கம்மா, அரணி என்பது யோனியின் முற்பகுதியும் பிற்பகுதியும் பிரிக்கும் மெல்லிய செவிலான மடிப்பு, அதை மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுல இதன் மேற்புறம் அந்த குவிவாகன் கொடுத்துருவாங்களாமா, அப்படிதாம்மா இருக்கு. அது கவிவாகன் நோட் பண்ணிக்கோமா சரியா. மேற்புறம் கவி கான்கேவ்னு கொடுக்குறாங்க பாருங்க, மாடல் கொடுத்து கரெக்ட். கான்கேவ்னா குவிவா கவிவாமா சார்? குழிவு குவிவு சார். குழிவுனா கான்கேவ், கான்வெக்ஸ்னா குவிஞ்சு இருக்கு. அப்ப என்னமா கொடுத்துருக்கணும், குழிவா இருக்குன்னு கொடுத்துருக்கோம். ஆமா 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 சரி. அதனால ஒரு மிஸ்டேக் தான், அதை பார்த்துக்கோங்க, இதெல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் பர்தோலின் கிளான்ஸ் இருக்கலாமா, அதை நோட் பண்ணிக்கோங்க. பர்தோலின் கிளான்ஸ்னா பர்வீன் டிராவல்ஸ் கார் இருக்கலாமா, அந்த காரை வச்சுக்கோங்க. பர்தோலின் பர்வீன் டிராவல்ஸ் என்ன பண்றாங்கம்மா, வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அரணிக்கு வெளியே திறக்கும் இருக்கலாமா, அதை நோட் பண்ணிக்கோங்க. லட்சுமன் ஜஸ்ட் என்ன பண்றாங்கம்மா, உங்களுக்கு அந்த ஒரு இந்த வேர்டிங் சென்ஸ் இதுன்னு சொல்லிட்டு அப்படி மட்டும் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க சரியாமா. சலப்பை நமக்கு தெரிஞ்சதான், இது என்ன பண்றாங்கம்மா, சலப்பை வந்து பண்ணா யூனிக்கு மேகனாக்கு என்ன பண்றாங்கம்மா, மேகனாவுக்கு பின்னாடியும் கருப்பையாவுக்கு முன்னாடியும் இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க சரியா. கருப்பு நம்ம இதுன்னு சொல்லிடுறோம்மா, கருப்பைனா நம்ம கனகான்னு வச்சிருப்போம், சினைப்பைனா சினையாகான்னு வச்சிருப்போம். இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு மகளிர்ல யூஸ் ஆகுமா சரியா. கருப்பை கடை கட்டி நம்ம பார்ப்போம்மா, அது மாதிரி உங்களுக்கு ஒரு பேர் தான் வச்சிருப்போம். அது ஏன் பேர் வச்சு என்ன பண்ணுவாங்கம்மா, உங்களுக்கு வழக்கம் கூட படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் ஏன் நம்ம பேர் வச்சிருக்கோம் சரியாமா. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும். ஓகே வச்சுக்கோங்க. செலவாக்கி என்ன பண்றாங்கம்மா, செலவாக்கி 4 சென்டிமீட்டர் நல்ல ஜலம் அப்படின்னு எதாவது வச்சுக்கோமா சரியா. ஒரு எக்ஸாம் பாயிண்ட் இது வரைக்கும் பார்த்தா சும்மாமா ஜஸ்ட் ஒரு ரீட் த்ரூ தான் சரிங்களா. அதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ விரேகி தான். ஓகே ஓகேமா. விரேகில என்ன பண்ணாமா, விரேகில ஆப்ரேஷன் பண்றதுன்னு சொல்லி என்ன பண்ணாருமா, விரேகில ஆப்ரேஷன் பண்ணு என்ன பண்ணாருமா, எம்எல் சர்டிஃபிகேட் சரியாமா. எம்எல் கேட்குற நேபாளிக்கு ஓகேயா அப்படின்னு சொல்றாங்க சரியா. இதம்மா ஃபார்முலா புரியுதா. திரும்பி எழுதுங்கம்மா திரும்பி. விரேகில ஆப்ரேஷன் பண்றதுக்கு என்ன பண்றாங்கம்மா, எம்எல் கேட்ட நேபாளிக்கு எம்எல் ஃபர்ஸ்ட். நான் எம்எல் நான் சொன்ன மாதிரி எழுதுங்கம்மா சரியா. எம் போட்டு சின்ன எல், நேபாளி என் போட்டு என்பி நேபாளிக்கு கே ஓகேயா ஸ்டைலா கேயா ஓகேயா அப்படின்றாங்க. அப்ப வச்சுக்கோங்க சரியா. இதுக்கு என்ன மீனிங்னா, இது என்ன பண்றாங்கம்மா, விரேகியோட மேல் பகுதி, விரேகியோட நடுப்பகுதி, விரேகியோட கீழ்ப்பகுதி
அங்க என்னென்ன சேருன்னு சொல்லி சொல்றதாமா. சரியா? ஓகே சார். இதுக்கு விரைவில் மேல் பகுதி என்ன சொல்றாங்கம்மா, இடது பிடிகை, அதான் லெப்ட்னு சொல்லியிருப்போம். சரியாம்மா? இடது பிடிகை அப்படி சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் நடுப்பகுதி என்ன சொல்றாங்கம்மா, புச்ச என்பு, அதான் என்பி. அதுக்கப்புறம் கீழ்ப்பகுதி என்ன போட்டுருக்காங்கம்மா, யோனியில இருந்து பின்னோக்கி அப்படின்னு இருக்காமா. அதாம்மா பார்க்கலாம். சரியா? இந்த ஃபார்முலா எதுனால ஆட்டோ டைம் வந்துடும், அந்த ஆப்ஷன் பத்தி ஈஸியா வந்துருவீங்க. சரிம்மா? ஆனா என்னம்மா ஃபார்முலா, விரைவில் ஆபரேஷன் பண்றதுனால எம்எல் கேட்ட நேபாளிக்கு ஓகேயா ஓகேயா அப்படின்றாங்க. சரியாம்மா? ஓகே சார். யோனிமா. அதுக்கப்புறம் யோனி என்ன வேற ஏதாவது பார்க்கணுமா, அவ்வளவுதான். அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க, நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் இருக்குமா. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அல்குலில இருந்து யுட்டஸ் வரைக்கும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு குடல் தான் யோனி அப்படின்னு சொல்றாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா, இல்ல யோனின் முன்சுவரின் நீளம், யோனினா நம்ம லியோனின்னு வச்சிருப்போமா. சரியா? லியோனி என்ன பண்றாங்க, லியோனிக்கு முன் அவர் வீட்டுக்கு முன்னாடி முன் சுவரை நல்லா எழுச்சியே கட்டுறாரு. எழுச்சுன்னா 4, அது நம்ம வழக்கமா நம்ம இதெல்லாம் பண்றோம், சென்டிமீட்டரா சொல்லிருப்பாங்க. அங்க அங்குலமா சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணாங்க, இன்ச்சஸ் இருக்கலாமா. ஆக்சுவலா இப்போ நான் கரெக்டாக நினைக்கிறேன். சரிமா? நான்கு அங்குலம்னு கொடுத்திருக்காங்க சார். ஆமாமா. 4 அங்குலம் 4 × 2.5 எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட ஓகே, கிட்டத்தட்ட போய் வச்சுக்கோங்க. 7.5மா. சரியா? அதுக்கப்புறம் பின் சுவர் என்ன பண்றோமா, வீட்டுக்கு பின் சுவர் என்ன பண்றோம், பந்து வச்சிருக்காரு. சரியாமா? வீட்டுக்கு பின் சுவர்ல பந்து விளையாடுறாருன்னு வச்சுக்கோமா. பந்துனா எவ்வளவு வரும், 5, 6 அங்குலம் அங்க கொடுத்துருப்பாங்க. சரியாமா? 5னா எவ்வளவு வருது, 4னாலே 10 வருது சார். நிறைய வருது. 5னா 12.5, 6னா 15 வந்துரும். ரொம்ப அதிகமா ஆயிடுது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுமா, வேற வழியில படிச்சுதான் ஆகணும். ஓகே ஓகே சார். சரி. சரிம்மா. மீது என்ன பண்றாங்க, இதுல இந்த மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் தான். ஆன்டிரியர் வால் எவ்வளவு இருக்கும், பொசிட்டிவ் வால் எவ்வளவு லென்த், அது மட்டும் தான் கேட்பாங்க. சரியா? யூனிச்சுவல் என்ன பண்றாங்க, 3 படைகள் இருக்கும். ஒண்ணு உட்படை, அது என்ன பண்றாங்கம்மா, உள்படை எதுனா சளிச்சவு. அந்த கீழே இருக்கலாமா, அந்த பேரால லாஸ்ட் எங்க இருக்குன்னு தெரியல உங்க புக்ல, அதை நோட் பண்ணிக்கோமா. அந்த பேராக்கு ஒரு 4-5 லைன் கீழே இருக்கு பாருங்க. இருக்கா? யூனிச்சுவல் 3 படைகளால் ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்காமா. எஸ் சார். எங்களுக்கு 32ல இருக்கு சார். இதில் உட்படை, சளிச்சப்பு மற்றும் ஆவரம். ஆமா ஆமா ஆமா. உள்படைனால மேக்ஸிமம் இன்னல எப்போதுமே எப்படிமா இருக்கும், வீக் பஸ் தான் இருக்கும். சரியா? என்ன பண்றாங்கம்மா, சளிச்சவு ஆவரக விளங்கணும். நடுப்படை எப்படிமா இருக்கும், நடுப்படை தசை மீட்டருக்கு. வெளிப்படை என்ன பண்றாங்கம்மா, பேசியஸ், சதை, தோடு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியாமா? இதுல வரைக்கும் சும்மா ஜஸ்ட் மட்டும் அது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. உள்ள என்ன பண்றாங்கம்மா, யூனியன் உள்படையில என்ன பண்றாங்கம்மா, அந்த மீக்கஸ் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சளிச்சு அங்கே தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த யூனி செக்ரேஷன் வந்து பாருங்க எப்படிமா இருக்கும், அந்த யூனி சிறப்பு வந்து பாருங்க என்ன ஆகும்போது அசிடிக்கா இருக்குமா, அல்கலியா இருக்குமாமா? அசிடிக்கா இருக்கும் சார். அசிடியா இருக்கும். அது எவ்வளவு பிஹெச் எவ்வளவு இருக்கும், 4.5. லேக் கணக்கான என்ன பண்றாங்கம்மா, கிருமிகள்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா நஞ்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளுது அப்படின்னு வச்சுக்கோமா. சரியா? யூனி சிறப்பு லேக்னு ஏமா சொல்றோம், லாக்டிக் ஆசிட். அது லாக்டிக் ஆசிட் இருக்கும். சூப்பர்மா. ஓகே சரிம்மா. இது ஓவர்மா. சரிங்களா? இது 2 சாப்டர். ஓகே. இது நாளைக்கு என்ன பண்ணுவோமா, நாளைக்கு அதை இதோட கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு இதுலயும் போவோம். சரிங்களாமா? போயிட்டு சேர்ந்து தான் போவோம். 5 சாப்டர் என்ன பண்ணுவோமா கம்பேர் பண்ணி தான் போவோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்புறம் தான் மகளிர் எடுப்போம். சரிங்களா? சரிம்மா. அதுக்கப்புறம் எஃப்எம் எடுத்துக்கோங்க. எஃப்எம் வர மென்ஷன் பண்ண மட்டும் நினைக்கிறேன். நீ குரூப்ல என்ன பண்ணிட்டோமா, சீரியஸ் போட்டோமா. சரியா? ஒரு 3 மணிக்கு அவங்களுக்கு போட்டு விட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணாமா, சார் எங்களுக்கு போட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க 4:30 மணிக்கு தான் நிவேதத்தை பார்த்துருவோம். அவங்க தான் சொன்னாங்க. நான் அப்புறம் அப்படியே விட்டுருப்பேன். இப்போ நீங்க தான் விளையாடணும், நீங்க விட்டுருவீங்க, நானும் விட்டுருவோம். நீங்கம்மா மாத்தி மாத்தி போட்டுறேன். சரிங்களா? சரி. எஃப்எம் என்னமோ பார்த்தோம் லாஸ்டா, ஸ்டேட்டஸ் முடிச்சாச்சாமா. அது எப்படி, இது நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கலாம். படிச்சீங்களாமா, நடுவில் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுங்கம்மா, நீங்க போயிட்டு மறுபடியும் படிக்கிறீங்களா, இல்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? கேளுங்க சார், ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கான்னு. சரிம்மா. ஒரு ஹியூமன் வந்து பார்த்தா என்ன பண்றாங்கம்மா, கிட்டத்தட்ட ஆண்டு ஒன்றுக்கு குறையும் அளவு எவ்வளவுமா ஹைட்டு, உயரம் வந்து பார்த்தா ஆண்டு ஒன்றுக்கு எவ்வளவு ஹைட்டுமா குறையும்? 1.5. நம்ம என்ன சொல்லிருப்போமா, ஹைட் வந்தாலும் சரிதான், முடி வந்தாலும் சரிதான், உடம்பு கூலிங் வந்தாலும் சரிதான், என்ன பண்ணணும், அதை எப்படி அவங்க கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இது சொல்லிருப்போம். சூப்பர். அது சூப்பர்.
சூப்பர் சூப்பர் HEIGGST அப்படின்னு எதுவும் முதல் 6 லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியாம்மா? ஓகே ஓகே சூப்பர். அதுக்கு மாதிரி என்ன பண்ணுவோம், அது மாதிரி ஒவ்வொரு 25 வருஷமும் எவ்வளோமா ஹைட்டு குறையும்? 0.6 per year சார். ஓகே எவ்வளோமா சொன்னீங்க? ஒவ்வொரு 25 வருஷமும் எவ்வளோ ஹைட் எவ்வளோ குறையும் சொல்லலாம், கவனிக்க வேணுமா? எவ்வளோமா? அந்த 2.5 சார், அந்த 25 பாயிண்ட் வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? படிக்கணும் சரியாம்மா? கொஞ்சம் படிங்க. ஓகே இது என்ன பண்ணாங்கம்மா, படுக்கும்போது எவ்வளோ லென்த் மாறுது சரியாம்மா, டெத் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு மாறுது, அப்புறம் என்ன பண்றாங்கம்மா, ஆஃப்டர் வந்து என்ன பண்றாங்கம்மா, பிணம் அழுகு அடையும் போது எவ்வளவு மாறுன்னு சொல்லி ஒரு 3 சொல்லியிருப்போம். சரியா? அது 3 அதை பாருங்க. ஓகே ஆந்த்ரோபோமோட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் கண்ணு எந்த இயர்மா? அல்போன்ஸ் எண்ணிடும். அது என்னமா, அது இயர் என்னமா, அது 8 எண்ணிடு இனம எண்ணிடு வர அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியாம்மா? ஓகே நீங்க டேக்லோகிராஃபி போலாமா? ஜஸ்ட் ஒன்று போட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே சரிம்மா. டேக்லோகிராஃபி என்ன பண்றாங்கம்மா, 1853ல சரியாம்மா ஏர்செல் அப்படின்னு இருக்கலாமா, வில்லியம் ஹெர்சல் தான் இருக்கு. இந்த வில்லியம் ஹெர்சல் ஏர்செல் நோட் படிக்கோமா? ஓகே சார். ஏர்செல் என்ன பண்ணாருமா, டேக்லோகிராஃபி பண்ணும்போது என்ன பண்ணாருமா, ஏர்செல் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் ஆயிட்டாரு. பைத்திரி என்ன ஆயிடுமா அவனுக்கு, பைத்தியம் ஆயிடும். சரியாம்மா? ஏர்செல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருமா, அவர் தான் வந்து பார்த்தோன்னா இன்னும் மருத்துவ நிபுணர் கையாளப்படுது முதல்ல அவர் தான் கண்டுபிடிக்காருமா. சரியா? ஓகே சார். இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பல சித்தங்களை கொண்டு என்ன பண்ணாருமா, கால்டன் என்பவர் வந்து பல சித்தங்களை கொண்டு வந்து இதெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்கம்மா, நிறைய குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம கால் பண்றதை வச்சு என்ன பண்ணலாமா, நம்ம கால் பண்றதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நிறைய குற்றவாளியை நிறைய குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம். அதை வச்சுப்போம். சரியா? இது எப்படி கேட்பாங்கன்னா, அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சதுக்கு பயன்படுத்துவார் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியாம்மா? அதுல கால்டன். பின் இம்முறையில் சில மாற்றங்களை சேர்ந்து 94 அப்படின்னு வருதுலாமா, 94 நம்ம இது வரைக்கும் ஃபார்மா போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிதாம்மா? 9 நாளுக்கு ஏதாவது போட்டு என்னமா போட்டிருக்கோம், யாருக்கா ஐடியா வருதாம்மா? ஏதாவது சொல்லுங்கம்மா, நீங்க ஏதாவது யோசிங்கம்மா, அப்புறம் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் கிளாஸ். 94 ஏதாவது சொல்லுங்கம்மா பாப்போம். நான் எப்படி கேட்க புரியுதாம்மா, 4 3 நான்முகன், அப்புறம் செவ்வந்தி 17, ஃப்ரெண்டு 12, 10 பத்மா 10 பந்து இப்பெல்லாம் சொல்லுவோம்லாமா. 12 தான் 12 ஃப்ரெண்டு. இப்போ இவனுக்காக சொல்றேன், நந்துக்காக. சரியாம்மா? நம்ம நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், சில ஃபார்மாஸ் வச்சிருப்போம். அது மாதிரி 94 நம்ம வச்சிருக்கலாம். 3 9 முட்கொம்பு இப்பெல்லாம் வச்சிருப்போம். அப்படியேம்மா நிறைய வச்சிருப்போம். ஆரஞ்சுனா ஆரஞ்சு. அது மாதிரி 94 ஏதாவது சொல்லுங்கம்மா. இவ்வளவு சொல்லி வச்சா 94 வர மாட்டேதாம்மா. யாராவதுமா யாராவது ஐடியா வரலாமா? சரி ஏதாவது யோசிங்கம்மா. சரியா? நான் அப்படி என்ன பண்ணி வச்சுமா, இந்த 53 கூட என்ன பண்ணுவோம், இவங்க ரீசார்ஜ் பண்றது என்ன பண்றாங்கம்மா, 94 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு அப்போ வச்சிருந்தோம். இப்போதான் நான் ரீசார்ஜ் அமௌண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்களா? ஓகே 9424 மட்டும் வருது. 94 94 494. சரி ஏதாவது வந்து சொல்லுங்கம்மா. சரி சரியா? இப்போ 94 வச்சு என்ன பண்ணுறமா, 9 ஓகேடா. 4க்கு 9 தாரா 9 லெட்டர் மாதிரி தானே சார்? ஓகேடா. சரி இவன் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த சொல்றதை வச்சு நம்ம 9 தாரா 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? 9 தாரா தாரா. ஓகே அது லெட்டர்ஸ் படிக்கும்போது 4 வருதாரா? சரி 9th என்ன பண்ணாங்கம்மா, 9th வந்து என்ன பண்ணாங்கம்மா, ஹென்றி. ஓகே ஹென்றி என்ன பண்ணாருமா, லாஸ்டா ஹென்றிக்கு இப்போ 9th லிங்க் பண்ண மேடம். அதே பண்றா 9th என்ன பண்ணுறாமா, அவங்க வந்து ஒரு இதில் இந்த விதமாக இருப்பாங்க, அதை வச்சுக்கோங்க. சரியாம்மா? என்ன படமா அது, நிமிர்ந்துலாமா, தனி வருவம்னு நினைக்கிறேன். சரியாம்மா? தனி வருவம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த ஒரு அந்த டாக்டோகிராஃபி தான் இருப்பாங்க, அந்த ஐஎஸ் முடிச்சுட்டு இதான் இருப்பாங்கன்னு வைங்கம்மா. சரியா? கண்டுபிடிப்பாங்க அரவிந்த் சாமி வந்துட்டு போனாரா இல்லையான்னு சொல்லிட்டு, அதை வச்சுக்கோங்க. சரியா? கேக்குதாம்மா? ஆமா சூப்பரா 9 தாரா இதே நல்லாதான் இருக்கு. 9 தாரா வந்து 94 வச்சுக்கோமா. சரியா? இதை வச்சு என்ன பண்றாங்கம்மா, இதை யூனிவர்சலா என்ன பண்றாங்கம்மா, எல்லா நாட்டிலயும் வந்து பழக்கத்தில் உள்ளதை ஃபாலோ பண்ணுறது இந்த ஹென்றி மெத்தட் தான். சரியாம்மா? இதை வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், பல்லு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகும், 6th week ட்ரெயின்ல 6th week. சூப்பர். அதே வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு ஸ்டார்ட் ஆகட்டுமா, 8th week. பாத்தீங்களா? 8th month. கரெக்டா சொல்லணும். கரெக்டா எந்த வாரமா, இந்த வாரம் எந்த மாதமா,
நான் சொல்லியிருப்பேன் போன் எப்படிமா இருக்கும் அப்பர் லிப் ஒண்ணா இருக்குமா, அதனால என்ன பண்றோமா கருப்பு கலர் 11வது வாரம்னு சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்கா? எஸ் சார். 11வது வாரம். ஓகே, அது என்ன பண்ணுவோமா, இதே டேரக்டா இருக்கிற கை விரல் கூட எப்போமா நம்ம கை தோன்றது ஒரு 3வது வாரத்துக்கு அப்புறம் தோன்ற ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், நல்ல விரல் கோடு நல்லா பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்கா? மனசுல என்ன பண்றாங்கம்மா, இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொன்னதுதான். சரியாம்மா, 4th மந்த் என்ன பண்றாங்கம்மா, நம்ம கை விரல் கூட ஏற்படுத்த. சரியா? இது கை விரல் கூட வச்சு என்ன பண்றாமா, அதுல வர்ற அந்த பேப்பர் ரிச்சஸ் என்ன பண்றாமா, கையில வர்ற அந்த கோடுகள், அதெல்லாம் அன்னைக்கு கதை சொல்லியிருப்பேன். சொன்னோமா உங்கள்கிட்ட சொன்ன யார்ட்ட சொல்லணும்னு தெரியல. என்ன பண்றாங்கம்மா, கையை நம்ம மடக்கும் போது என்ன பண்றோமா, ஒருத்தவங்க டிஃபரெண்ட் மடக்கிறோம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணாமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த பேர் ஆகுமா 94ல இந்த கார்டன் என்ன பண்ண அவரோட கார்டன் வச்சு என்ன பண்ணாரு, கால் பண்ணும்போது குற்றவாளிக்கு மாட்டிக்கிட்டாங்க. அவர்தாம்மா என்ன பண்றாமா, இதை வச்சு என்ன பண்றாங்க, அவர் என்னன்னா அந்த 4 டைம் சொல்றாங்க. சரியா? இது கேட்க மாட்டாங்க, பட் மாடர்ன் சைடுல அதை பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? இந்த கார்டன் என்ன பண்ணாருமா, ஒரு 50 வருஷம் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒரு 2 மில்லியன். சரியாமா? இது என்ன பண்ணாங்கம்மா, ஒரு 20 லட்சம் பேர்ல ஒரு ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணாங்க, கூட வந்துச்சுன்னா ஒரே மாதிரி இல்லை அப்படி மாதிரி சொல்றாங்க. சரியா? சரி, இந்த விரல் கூட பதிவு செய்யும் முறை என்ன பண்ணாங்க, 2 டைப்பை பிரிக்கிறாங்க. என்ன பண்ணாங்கம்மா, சும்மா ரஃபா பெயின் என்ன பண்ணாங்கம்மா ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது, விரலை உருட்டி பதிவு எடுக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம், இது என்னமோ எப்படி டிஃபரெண்ட் சொல்றது, நம்ம போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போமே சார், சுத்தி சூப்பர் அதான் விரலை வந்து உருட்டி பதிவு கண்டிப்பா அதுதான். தெரியுமா? என்ன பண்றாங்க, நம்ம என்ன பண்ணுவோமா, கையில ஒரு சின்ன இது கூட மிஸ் ஆகும். என்ன பண்ணுவாங்கம்மா, ஃபுல் பாட்டு இது பண்ற மாதிரி. இதே நம்ம என்ன பண்ணுவாங்கம்மா, அதனால நம்ம தாத்தாங்களை என்ன பண்ணுவாங்கம்மா, கை நாட்டு வைப்பாங்கம்மா இந்த இதை வச்சு. அது என்ன பண்ணுவாங்கம்மா, பிளைன் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே சொல்றது. சரியா? அது அப்படியே கூட மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? இதுல எதுவும் பெஸ்ட், அந்த பிளைன் ஃபிங்கர் பிரிண்ட் பெஸ்டாமா இல்ல ரோல்டு ஃபிங்கர் பிரிண்ட் பெஸ்டாமா? ரோல்டு தான் சார். ஏமா அது என்ன பண்றாங்க, அப்பதான் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், நம்ம கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. சரியா? அது எது இங்க சொல்றோம், அதனால போன்ல எல்லாம் அது வருது, அப்படியே கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கை கூட வெளிப்படை காணப்படும் பதிவுகள் மற்றும் வியர்வை குழாம் அமைப்பு முறைகள், அதை வச்சு என்ன பண்றாங்கம்மா, போரோஸ்கோபி. வியர்வை குளம் எப்படிமா இருக்கு, வியர்வை குளம் போர் மாதிரி என்ன பண்ணும், போர் மாதிரி என்ன பண்றாங்கம்மா, போர்வெல் மாதிரி நிறைய வந்து வியர்வை. சரியா? வச்சுக்கலாமா? போரோஸ்கோபி நான் கண்டுபிடிச்ச மாதிரி ஓகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அவர் என்ன பண்றாங்கம்மா, நம்ம ஏற்கனவே நம்ம கை எப்படி போடுறோமோ அதுல என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வேர்வை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து என்ன பண்றாங்கம்மா, அந்த துடையை வச்சு என்ன பண்றாங்க, டிஃபரெண்ட் ஒருத்தவங்க டிஃபரெண்டா இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சது. தெரியுமா? ஓகே, கால் பதிவு என்ன பண்றாங்கம்மா, முக்கியமான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், அது நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நாளைக்கு மகளிர் ஸ்கூல் எப்போ 3 மணி வச்சுக்கோங்க. சரியா? 7:55 போதும். சரிங்களா? 10 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அது சப்போஸ் என்ன பண்ணுங்கம்மா, இதுதான் படிங்க. மாடல் என்ன பண்ணுங்கம்மா, நான் அப்பயே சொன்னதுதான். மாடல்லாம் என்ன பண்றாங்கம்மா, மேக்ஸிமம் பழைய கொஸ்டின் என்ன பண்ணுங்கம்மா, அது எக்ஸாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, பழைய கொஸ்டின் தான். இந்த மாதிரி கேட்ட கொஸ்டின்லாம் பழைய கொஸ்டின் தான்மா, எல்லாம் ஓல்டு கொஸ்டின் தான். சரியா? அதனால ஓல்டு கொஸ்டின் பாருங்க. நீங்க என்ன பண்ணுங்கம்மா, நீங்களே ஏதாவது கொஞ்சம் என்ன பண்ணுங்கம்மா, மாடல் கொஞ்சம் படிக்கிற டெய்லி என்ன பண்ணுங்கம்மா, ஒரு பேஜ் போதும். சரியாம்மா? இன்னும் உங்களுக்கு எவ்வளோ மார்க்கு டைம், கரெக்டாக ஒரு 360 ஒரு 65 லீவ் விட்டா கூட என்ன ஆயிடுமா, மேக்ஸிமம் மினிமம் ஒரு 300 days இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிச்சா கூட போதுமா. சரியா? எல்லா புக்லையும் ஒரு பேஜ் போதும். சரியா? உங்களுக்கு படிக்க ஆரம்பிங்க. மாடல் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோமா, உங்களுக்கு எந்தியோட எம்ஆர்பி கண்டிப்பா டிசைட் ஆகும். ஓகே, பசங்க என்ன பண்றாங்கம்மா, திரும்பி அடுத்து அவங்க திரும்பி குரூப்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ரெஸ்ட் விட்டு என்ன பண்ணுவோமா, இப்படி சீரியஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த பேட்ச்ல என்ன பண்ணுன்னு தெரியலமா, நம்ம குரூப்பும் இருக்கு. இங்க பசங்க கேட்கறாங்க, இங்க கேட்டா இங்க என்ன பண்றாங்க, அது வேற ஏதாவது பாலிடிக்ஸ் ஆகி வேற ஏதாவது பிரச்சனை வந்து பார்த்துட்டு. ஆனா நம்ம காலேஜ் பசங்க மட்டும் என்ன பண்றாங்க, கேஸ் வேற ஏதாவது ஆட் பண்ணல. அதே மாதிரி சீனியர்ஸ் தான் கொஞ்சம் பேர் இருப்பாங்க குரூப்ல. சரியா? அது திருப்பி ஒரு டைம் ஆட் பண்ணா அது கூட நம்ம வேற குரூப் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்கம்மா, படிங்க. சரியா? ஃபர்ஸ்ட் மூணு முடிச்சிடலாம். ரொம்ப இருக்கு, ஒரு மெடிசன் மாதிரி இருக்கும். மூலிகை என்ன பண்ணுவோம், மூலிகை போகவே இல்லைம்மா, ஆரம்பிச்சோமா இல்லையாம்மா? ஆரம்பிச்சோம் சார், கம்புல இருந்து பார்த்தோம் சார். எங்களுக்கு கம்புல கொஞ்சம் போயிருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் பார்த்தோம் சார். சரிம்மா, இப்போ என்ன பண்ணோம், அது அப்படியே இருக்கும். என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சோம். சரியாம்மா? இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு மூலிகை போயிட்டு தாது என்ன பண்ணுவோமா, தாது ரொம்ப சூரியே சொல்றதே பெரிய இதாக இருக்கும். வைக்கலாமா? எஸ்எம்எம்பி டோக்கியில சித்தர்கள் மட்டும் இருக்கு சார். ஓகே, அது முடிச்சிடும்மா, லாஸ்ட்டில் முடிச்சிடுவோம். ஏன்னா அது லாஸ்ட்டில் போனால் என்னமா இருக்கும், உங்களுக்கு ரீகால் பண்ணது கரெக்டாக சொல்லிட்டு. சரியா? அது போயிடலாம். மற்ற என்ன பண்ணுங்கம்மா, இதெல்லாம் கொஞ்சம் நீங்களே என்ன பண்ணுங்கம்மா, வைக்க எதனால இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுங்கம்மா, இதெல்லாம் மருந்து செய்யறது பழைய அதெல்லாம் வேணாம். இந்த
இருக்கலாமா இந்த மாதிரி தான் கேட்டாங்கம்மா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக அதிகமாக கேட்டிருக்காங்க. சரியா? அதனால ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுமா, நீங்க அதனால போட்டு நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். எப்போதும் என்ன பண்ணுமா, ஐயோ அந்த புக்கு இந்த புக்கு சொல்லி வேணாம், நம்ம என்னமா எப்போதும் எப்படிமா இருக்கணும், நான் மெடிசன் படிக்க என்ன பண்ணுமா, ஃபுல்லாக படிச்சா கூட நான் அவனுக்கு கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது கேட்டாங்க. சரியா? அவன் காமனாக தான் கேட்டு விட்டா என்ன பண்ணுவாங்க, அது தப்பா தான், ஆப்ஷன் தப்பா மார்க் கொடுக்குறாங்க நம்ம. சரியா? ஆனால் என்ன பண்ணுங்க, படிக்கிற புக்கை தெளிவா ஸ்ட்ராங்கா அதுல 100% நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் அந்த அளவுக்கு போயிடும். சரியா? அது நீங்க 100% நீங்க 90% வேணாம், 100% என்ன பண்ணுவோம் ஒர்க் அவுட் பண்ணி அது நீங்க ஸ்ட்ராங் ஆகிக்கணும். அதுல மிஸ் ஆகாம அடிச்சா போதும். சரியாமா? மீதி நம்ம அந்த விஷயம் ஏன்னா பாரம்லாம் கேட்டுருக்காங்க. சரியாமா? கேட்டு என்ன சொல்லி என்ன பண்ணணும், நம்மளோட கூட போகக்கூட. ஓகே, அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். சரி ஓகே, படிங்கம்மா பார்த்துக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது படிப்போம், அது ஒரு போகலாம். இந்த வாரம் ஹைஜீன் டெஸ்ட் எழுதுறீங்களாம்மா? எல்லாரும் என்ன பண்ணுவோம், கம்பல்சரி இருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதை கொஸ்டின்ஸ் ஒரு நாள் ரீகால் பண்றோமா? ஓகே, அது பெரிய தப்பாயிட்டு வைங்களேன். ஓகே, அது ரீகால் பண்ண உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் எப்படி. ஆனால் பசங்க வர அது என்ன அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம், என்ன ஆயிடுச்சு டக்குன்னு பசங்க அந்த ரீகால் கிளாஸ் வர மாட்டாங்க வைங்களாமா. அதனால தான் ஃபர்ஸ்ட் நடத்தினப்போ 2 கொஸ்டின் பேப்பர் ரீகால் பண்ணோம் சார். அதுக்கப்புறம் அப்படி விட்டோம். இல்லை நம்ம அதான் பசங்க வர மாட்டாங்க. வரும்போது நீங்க உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறோம், ரொம்ப ஸ்ட்ரென்த் நீங்கள் வரும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் நார்மலோட. அப்புறம் சரி வீக்னஸ் நானே இருக்குமா மாத்திர மாதிரி நீங்க இது பண்ண பொருத்தமா இருக்கு. சரியா? பாருங்க, நல்லா படிங்கம்மா. படிங்க, டவுட் ஏதாவதுனா என்ன பண்ணுங்க, எப்போ டவுட் ஏதாவது கேளுங்க. ஒன்றும் அதுக்கு ஃபார்முலா வச்சு படிங்க, இல்லை கான்செப்ட் வச்சு ஏதாவது படிங்கம்மா. சரியா? ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா 10 பேரும் உள்ள எனக்கு எப்போ நான் சொல்றேன், லாஸ்ட் இயர் பசங்க நான் சொன்னேன், நீங்கள் பிஜி வாங்கினா அது பிரச்சனை இல்லை, பட் எம்ஆர்பி வாங்கினா என்ன பண்ணுவோம், அப்போ தான் ரொம்ப எப்படி வாங்கிக்கலாம். சரியா? பிஜி பிரச்சனை வைங்க, எப்படி வாங்கிக்கலாம், அது ஒரு 3 நேரம் கிடைச்சுன்னு வைங்கம்மா. எம்ஆர்பிக்கு ஏற்றவங்க நீங்கள் ரெடி ஆகிக்கும். சரியா? சரி சரி. ஆனால் சீரியஸாக படிக்கும், உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் இருக்கு வைங்க. தேங்க்யூ. கரெக்டாக கிளாஸ் முடிஞ்சு